இயேசுடைய 2ஆம் வருகைக்கு முன்னால எலியாக்கள் எழும்பணும், திரளாக எழும்பணும். எலியாக்கள் எழும்பி பாதைகளை செவ்வாய்ப்படுத்தணும். இயேசுவின் வல்லமையை உலகத்துக்கு காண்பிக்கணும். இயேசுதான் வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ணணும். வேத புஸ்தகத்தில் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா, 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இதான் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்ன கடைசி தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களிடத்தில் நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். 1 ராஜாக்கள் 17, 18, 19 இந்த அதிகாரங்கள்ல தான் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த எலியா தீர்க்கதரிசி குறித்து யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறாரு. எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜெபம் பண்ணினார். அதனால 3 வருஷமும் 6 மாதமும் பூமியிலே மழை பெய்யவில்லை. திரும்பவும் அவர் ஜெபம் பண்ணின போது வானம் மழையை பொழிந்தது அப்படின்னு சாட்சியாக எலியா தீர்க்கதரிசியனுடைய ஜெபத்தை குறித்து சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல எழுப்புதல்கள் நடந்ததை நீங்க வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கானான் தேசத்தில் கொண்டு வந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை ஆண்டவர் நிறுவி கொடுத்தார். அந்த தேசத்தில் ராஜாக்களை கர்த்தரே ஆரம்பத்தில் தெரிந்தெடுத்து ஆளுகை செய்தார். சவுல் ராஜாவை ஏற்படுத்தினார். அதை தொடர்ந்து தாவீதை ஏற்படுத்தினார். அதை தொடர்ந்து சாலமோனை ஏற்படுத்தினார். சாலமோன் காலத்திலிருந்து ஒரு பின்மாற்றம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் ஆரம்பித்ததுனால தேசம் 2ஆக பிளவுபட்டு போனது. யூதேயா தேசம், இஸ்ரவேல் தேசம் என்று 2ஆக பிரிந்து விட்டது. அதுல இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரை விட்டு சீக்கிரத்தில் பின்வாங்கி போய்விட்டது. அவங்க கர்த்தரை விட்டு வழி விலகி போனார்கள். அந்த சமயத்திலெல்லாம் தேவன் ஒரு எழுப்புதலை அனுப்பினார். சில தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார். சில ராஜாக்கள் மூலமாக எழுப்புதல் வந்ததை நம்ம ராஜாக்கள் புஸ்தகம், நாளாகம புஸ்தகத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். எலியா காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அப்பொழுது ஆகாபு ராஜாவும் அவருடைய மனைவியாகிய யேசபேல் அரண்மனையில மந்திரவாதிகளை வைத்து பாகால் தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொண்டு அவள் ஆளுகை செய்த ஒரு பெண். அவள் சொல்லுகிறபடிதான் ஆகாப் ராஜா செயல்பட்டு கொண்டிருந்தார். தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள் என்று 850 பேர் அவங்க அரண்மனையில தான் சாப்பிடுவாங்க. அந்த மந்திரவாதிகளை நம்பி அவள் காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். அவங்களுடைய ஆலோசனைப்படி தேசம் முழுவதும் விக்கிரகங்கள், பாகால் கோயில்கள் உருவாக்கப்பட்டது. தோப்பு விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டது. கர்த்தரை ஆராதித்த மக்கள் வழி தவற பண்ணினார்கள். அவர்கள் விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போனார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசின் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்தார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை யேசபேல் கொலை செய்தாள். சில தீர்க்கதரிசிகள் ஓடி போய் குகைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். வெளிப்படையாக யாரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசனை சொல்லவே முடியாது. அவர்களை கொண்டு போட்டு விடுவாள். ஆகாபும் அதை பின்பற்றி தன் மனைவியை பின்பற்றி சீர்கேடான காரியத்தை செய்து கொண்டிருந்தார். தேசமே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டது. அதனால தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டது. ஒரு கர்த்தருடைய தேசம் தீட்டுப்பட்டு மந்திரவாதமும் பில்லிசூனியமும் விக்கிரக ஆராதனை பேய் வணக்கமும் பெருகிவிட்டதே தேவனுடைய உள்ளத்தை ரொம்ப துக்கப்படுத்தி விட்டது. மக்களுக்கு அதை குறித்த சிந்தை இல்லை. ஒரு கூட்ட மக்கள் துக்கப்படுறாங்க,
ஆனா பேச முடியாது. யேசபேல் கொலை செய்து விடுவாள். சிலருக்கு யாராண்டா நமக்கு என்ன, பாகால்னா என்ன, கத்தர்னா என்ன, நமக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கணும். மழை பெய்யுது, பூமி விளையுது, சாப்பிடுறோம், நல்லா தான் இருக்கிறோம். அதுல கத்தர் என்ன, பாகால் என்ன? அதனால ரெண்டையும் கூட வணங்கி கொள்ளலாம். இந்த மாதிரி மனநிலைமைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அப்ப ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டது. எலியா அப்பொழுது எழும்பி கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு காலம் ஜெபித்தார் என்று தெரியாது. தேவன் அவரை கொண்டு ஒரு எழுப்புதலை கட்டளையிட தீர்மானிக்கிறார். ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நீ போய் ஆகாபோடு பேசு, வானத்தை அடைத்து விடு. அவருக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். 3.5 ஆண்டு காலம் மழை பெய்யவில்லை. தேசத்திலே கொடிய பஞ்சம். மறுபடியும் எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். அப்பதான் வானத்தின் அக்கினி இறங்கி வருகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அதையெல்லாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று மனம் திரும்பினார்கள். தேசம் மனம் திரும்பினது. ஒரே நாள்ல முழு தேசமும் மனம் திரும்பி கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது. ஒரு எழுப்புதலை கொண்டு வர எலியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த எலியா அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே பலத்த அற்புதங்களை செய்தார். எலியா ஜெபிக்கிறார், வான் அடைக்கப்பட்டு விட்டது. எலியா ஜெபிக்கிறார், மரித்த குழந்தை பையன் உயிரோடு எழும்புகிறான். எலியா ஜெபிக்கிறார், வானத்தின் அக்கினி இறங்கி வருகிறது. எலியா ஜெபிக்கிறார், 3.5 ஆண்டு காலம் பெய்யாத மழை பெய்கிறது. கருத்தாய் ஜெபம் பண்ணுவாராம். அவருடைய ஜெபத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஜெபிக்கிறவர்களை தான் தேவன் எழுப்புதல் திட்டத்திலே பயன்படுத்துவார். ஜெபிக்காத ஆளை தேவன் பயன்படுத்துவதே இல்லை. ஜெபிக்கிற ஆளை கொண்டுதான் தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். எலியாவை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது, அவர் கருத்தாய் ஜெபிக்கிறவர் என்பதாக. இப்போ மல்கியா புஸ்தகத்தில் எலியா காலெல்லாம் முடிஞ்சு பல வருடம் கடந்து விட்டது. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். எலியா தான் முடிஞ்சிட்ட, அவரை தான் தேவன் அக்னிமயமான ரதத்தில் பர்வதத்துக்கு எடுத்துக்கொண்டாரேன்னா நான் அவனை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்போ இதற்கு பிறகு 400 வருஷம் தீர்க்க தரிசனமே வெளிப்படவில்லை. சைலண்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நடைப்பட்ட காலம் 400 வருஷங்கள். ஒரு தீர்க்கதரிசி பேசல, தீர்க்க தரிசன வார்த்தையும் இல்லை. ஜனங்கள் ஆலயத்துக்கு போறாங்க, தொழுது கொள்றாங்க, பலி செலுத்துறாங்க, கடமைக்கான ஒரு ஆராதனை, அவ்வளவுதான். அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு எழுப்புதல் வருகிறாரு. மேசியாவாக இயேசு வருகிறார். திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, இயேசு பக்கம் திரும்புறாங்க, அற்புத அடையாளம் நடக்கிறது, தேவன் நமத்தில் வந்திருக்கிறான்னு சாட்சி சொல்றாங்க. ஒரு பெரிய ஆயத்தம், எழுப்புதலுக்கான ஆயத்தத்தை இயேசு செய்கிறார். இயேசு வெளிப்படுவதற்கு முன்னால, அந்த எழுப்புதல் திட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால தேவன் ஒரு ஆளை அனுப்புகிறார். அவர்தான் எலியாவின் ஆவியை பெற்ற யோவான் ஸ்நானகன். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதை குறித்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். வருகிறவனாகிய எலியா இவன்தான். யோவான் ஸ்நானகன் எலியாவை போல மயிர் உடை தரித்திருந்தார். வனாந்தரத்தில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. எலியா அப்படிதான் இருந்தார். வருகிறவராகிய எலியா இவன்தான் அப்படின்னு இயேசுவே யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். யாருக்கும் பயப்படுவதில்லை. எலியா யாருக்கும் பயப்பட மாட்டார். அதே மாதிரி யோவான் ஸ்நானகன் பயப்படுவது இல்லை. மத தலைவர்கள் வர்றாங்க, மக்கள் வர்றாங்க, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றார். நேரில் பார்த்து நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள் சொல்றார். ஒழுங்கா மனம் திரும்பு. கோடரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. கனிகொடாத மரமெல்லாம் வெட்டியுண்டு அக்கினியில போடப்படும். டைரக்டா பேசுகிறார், தைரியமா பேசுகிறார். அவருடைய வார்த்தை கேட்டு நிறைய பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அவர் ஒரு எலியாவை போல எலியாவின் ஆவி உடையவனாக இருந்தார் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க.
லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். எலியாவின் ஆவி உடையவனாய். யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எலியாவின் ஆவி உடையவனாய் பலமும் வல்லமையும் உள்ளவனாக நடப்பான். அது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி எலியாவின் ஆவி பெற்ற யோவான் ஸ்நானகன் இயேசுடைய வருகைக்கு முன்னால அனுப்பப்படுகிறான். அவர்தான் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானகன் வந்துதான் இயேசுவுக்கு முன்னால் அவர் வெளிப்பட்டு வழியை இயேசுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அதன் பிறகுதான் மேசியாவாகிய இயேசு வெளிப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவி உடையவராய் வெளிப்பட்டார். எதற்காக? இயேசுடைய வருகைக்கு முன்னால வழிகள் செவ்வாய்ப்படுத்தப்படணும், அதற்கு எலியாவின் ஆவி உடைய ஒரு மனிதன் எழும்பணும் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாட்கள் வருவதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இப்போ இயேசுடைய முதல் வருகைக்கு முன்னால உலகத்தை ஆயத்தப்படுத்த, அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்த எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினார். இப்போ இயேசு திரும்ப வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், கர்த்தாதி கர்த்தராய் வரப்போகிறார். அவர் குழந்தையாய் பிறந்து வரப்போவது இல்லை. அவர் சிலுவையில மரிக்க வரவில்லை. அதெல்லாம் முடிந்து விட்டது. முதல் முறை வந்தது மேசியாவாக, தேவாட்டுக்குட்டியாக சிலுவையில மரிக்க வந்தார், ரட்சிப்பை உண்டாக்க வந்தார். இனிமேல் வரப்போகிறது முழு உலகத்தை ராஜாவாக ஆளுகை செய்ய வரப்போகிறார். ஒரு வானமண்டலத்தில் வந்து நிற்பார் தேவ தூதர்களோட. முழு உலகமும் அவரை காணும். அவர் வந்து முழு உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். முதல் வருகைக்கு முன்னால் ஆயத்தப்படுத்துவதற்கு எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகனை பயன்படுத்தினார். அது ஒரு சின்ன தேசம், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளதான் இயேசு வரப்போகிறார். அதுக்குள்ளதான் அவருடைய ஊழியம். அந்த சில ஒரு 1000 மக்கள் நிறைந்த ஒரு தேசம், அவ்வளவுதான். சில லட்சங்கள் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான் அந்த மக்கள். அதற்கு ஒரு எலியா போதும். இது கடைசி காலம். 800 கோடி மக்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் 8.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் மாத்திரம் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு எலியா போதாது, இங்கே பல எலியாக்கள் வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு இந்த வழிகளை செவ்வாய்ப்படுத்தி ஆயத்தப்படுத்துவதற்கு ஏராளமான எலியாக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற எலியாக்கள், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுகிற எலியாக்கள், எழுப்புதலை தேசத்திலே கொண்டு வந்த எலியாவை போல எலியாவின் ஆவி உடையவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அதற்குத்தான் தேவன் அன்றைக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை தெரிந்து கொண்ட அதே தேவன் இந்த கடைசி காலத்தில் எலியாவின் ஆவி உடையவர்களாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் ஆவி உடையவர்களாக வழிகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். எலியாவின் ஆவி உடையவர்களாக எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு எலியா போதாது. அது அந்த காலத்துல ராஜாக்கள் ஆட்சி காலத்துல ஒரு சிறு கூட்ட மக்கள் இருந்தார்கள், ஒரு எலியா போதும். இயேசு இந்த உலகத்தில் வந்த சமயத்துல சில லட்சங்கள் இருந்தாங்க. ஒரு சின்ன தேசத்தை ஆயத்தப்படுத்தணும், ஒரு எலியாவின் ஆவியுடைய யோவான் ஸ்நானகன் போதும். ஆனா இது கடைசி காலம், கோடிக்கணக்கான மக்கள் நிறைந்த ஒரு தேசம். ஒரு எலியா போதாது. எலியாவின் ஆவிகளை உடைய பல எலியாக்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்காக கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற முதல் அந்த ராஜாக்கள் காலத்தில் எழுப்புதலை கொண்டு வந்த எலியாவை போல செயல்பட ஆண்டவருக்கு எலியாக்கள் வேண்டும். ஆயிரக்கணக்கான பேர் வேண்டும். உலகமெங்கு லட்சக்கணக்கான பேர் வேண்டும். அதற்கு தான் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களை எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடனே நீங்க நினைப்பீங்க, நான் முழு நேர ஊழியக்காரனா? அதுக்கு பாஸ்டமா இருக்காங்க, உங்களை மாதிரி சுவிசேஷிகள் இருக்காங்க, நீங்க தான். இதுக்கு நீங்க முழு நேரமா வர வேண்டிய அவசியம் கிடையாது. டீச்சரா இருக்கலாம்,
பேங்க்ல வேலை செய்யலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், படித்து கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் தடையில், அதை செய்து கொண்டே இருங்க. வேலைக்கு மத்தியில், படிப்புக்கு மத்தியில், உடைய வியாபாரத்துக்கு மத்தியில் எழுப்புதல் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். எலியாக்களாக நீங்க எழும்பணும். எலியாவின் ஆவி உடையவர்களாக நீங்க எழும்பணும். யோவான் ஸ்நானகன் முதல் நூற்றாண்டில் எழும்பின மாதிரி இயேசுக்காக வழிகளை செவைப்படுத்தினதை போல நீங்களும் நானும் எழும்பணும். ஒவ்வொருவர் சிறு பிள்ளைகள் வேணும், வாலிபர்கள் வேண்டும். அப்படித்தான் தீர்க்க தரிசனம். சிறு பிள்ளைகள், குமாரரும் குமாரத்திகளும் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்களும் கன்னிகைகளும் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். கடைசி காலத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற எலியாவின் ஆவி உடையவர்களாய் எழும்ப சிறு பிள்ளைகள் வேணும், வாலிபர்கள் வேணும், வயதானவங்க வேணும், ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் வேண்டும். எல்லாரையுமே கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். என்றால் தேசம் பெரிதாயிருக்கிறது, ஆத்துமாக்கள் திரளாயிருக்கிறார்கள். அப்ப எலியாவாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எலியா மாதிரி கர்த்தர் என்ன பயன்படுத்தணும்னு விரும்புறீங்க? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும், எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் உங்க மேல ஆவியை ஊற்றி கர்த்தர் பயன்படுத்தியே தீருவார். நீங்க எழும்பித்தான் ஆகணும். கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் எலியாக்களாக நீங்க செயல்பட்டு தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. வேல்ஸ் தேச எழுப்புதலுக்காக ஒரு தம்பி ஜெபம் பண்ணார். வேல்ஸ் ஈவான் ராபர்ட்ஸ் வாலிப தம்பி ஜெபம் பண்ணார். பெரிய பைபிள் காலேஜில் படிச்ச ஆள் கிடையாது, மொழி நேர ஊழியர் கிடையாது, சபை நடத்தின பாஸ்டர் கிடையாது. ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வாலிபன். நிலக்கரி, ஏழை குடும்பம். அதனால நிலக்கரி சுரங்கத்தில் காலையில போன சாயங்காலம் வரைக்கும் நிலக்கரி சுரங்கத்தில் சோண்டி நிலக்கரி எடுக்கிற வேலை கடினமான வேலை. அதை முடிச்சிட்டு சாயங்காலம் தந்தா ரொம்ப டயர்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நடுராத்துல எழும்பி அதிகாலை 3 மணி வரைக்கும் எழுப்புதலுக்காக ஜெபித்திருக்கிறார். அவரைத்தான் கர்த்தர் எழுப்புதல்ல பயன்படுத்தினார். ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்த ஒரு வாலிபன் உங்களை பயன்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை பயன்படுத்துவார். உங்க மூலமா ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்தேன். இறுதி வீங்கிட்டு கால் நடக்க முடியாது, சப்பானியாய் டெத் பெட். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கொள்ளுங்க. மூச்சு விட முடியாது. மரணம் என்னை நெருங்கி கொண்டு இருந்தது. யாரை கொண்டு வந்து எனக்கு அற்புதம் செய்தார் தெரியுமா? ஒரு பாஸ்டரை கொண்டு வரல, சுவிசேஷகனை கொண்டு வரல, ஒரு அப்போஸ்தலனை கொண்டு வரல, ஒரு மிஷனரியை கொண்டு வரல. ஃபேக்டரியில வேலை செய்த ஒரு வாலிபன். லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி பாடியில ஒரு லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில ஒரு வேலை செய்து கொண்டிருந்த வாலிபன், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற வாலிபன், மொழி நேர ஊழியர் கிடையாது. அவர் சபை நடத்தல, ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு விசுவாசி, அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர். அவரை தான் எங்க வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பினார். அவர் ஜெபிக்கும் போதுதான் சப்பானியா இருந்தானா எழுப்பி நடக்க ஆரம்பித்தேன். இந்த அற்புதம் நடந்தது. அவர் யாரையும் பயன்படுத்த முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். உங்க ஜெபத்தின் மூலமாக நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறாங்க. உங்க கரத்தின் மூலமாய் அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்ள போறாங்க. நீங்கள் எலியாக்களாக எழும்பணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய வல்லமை முடக்கப்பட்டு விடும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசபேலின் ஆவிகள் செயலற்று போய்விடும். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆகாபுடைய திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும். நீங்கள் எழும்பிவிட்டால் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். மந்திர பெல்லிசனி கிரியைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். அதுக்கு தான் நீங்க ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் வேண்டும். கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாய் உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு, ராஜாதி ராஜா வருகிறார் என்பதற்கு ஆயத்த பணிகளை செய்வதற்கு, சாத்தானுடைய வல்லமைகளை முடக்குவதற்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மை
எலியாக்களாக எழும்ப பண்ணுகிறார். எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன் என்று சொல்ல, பெரிதும் பயங்கரமான நாள் அந்த கடைசி காலம் வருவதற்கு முன்பாக. சரி, இந்த எலியாவின் ஆவி உடையவன், எலியாவின் ஆவி உடையவனாக யோவான் ஸ்நானகன் எழுப்பினான். அது ஒரு அனாயிண்டிங், எலியா மேல இருந்த அபிஷேகம், அது ஆவியானவர். எலியா மேல இருந்து அவனை பயன்படுத்தின ஆவியானவர். அதே ஆவியானவர் தான் நம்மை நிரப்பி நம்மை பயன்படுத்த போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அந்த ஆவியானவர் பயன்படுத்த போகிறார். இந்த ஆவி, எலியா மேல இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறார்? 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எலியாக்குள்ளே அந்த அபிஷேகம், ஆவியானவர் செயல்பட்ட போது இந்த 3 காரியத்தை நீங்க எலியாவுடைய ஊழியத்திலே பார்க்க முடியும். எலியாக்குள்ள ஆவியானவர் இருந்து இந்த மாதிரி செயல்பட்ட விதங்களைத்தான் அவருடைய வாழ்க்கை வாசித்து அறியும் போது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நீங்க பாருங்க, முதலாவது பலமுள்ள ஆவி. எலியாவுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பயமுள்ள ஆவி அல்ல. அந்த அபிஷேகம் வந்துட்டா பயமே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவின் அபிஷேகம், எலியா மீது இருந்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கிட்டா உங்களுக்கு பயம் என்பதே வராது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. நீங்க இப்ப ஏதோ ஒரு காரியத்துக்கு பயப்படுறீங்க, பயப்படுகிற சொப்பனம், பயப்படுகிற காட்சிகள், யாரோ வந்து பேசுறாங்க பயமா இருக்குது, யாரோ ஒருத்தர் பேசுகிற குரல் கேட்கிறது பயமா இருக்குது, ராத்திரில தூங்க முடியல பயமா இருக்குது, பயப்படுகிற உருவங்கள் வந்து நிக்குது, என்ன நடந்துருமோ நீ பயம் பயம் பயம். நிறைய பேருக்குள்ள உள்ளுக்குள்ள பயம், வெளியில சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே. இரவு ஏன் வருகிறது? இந்த ராத்திரி வந்துட்டாலே பயம் வருது. நான் படுக்கைக்கு போனா தூங்க முடியல பயம், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துமோன்ற பயம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்படின்னா பயம் என்றாலே சாத்தான் தான் அதுக்கு பின்னால் இருக்கிறான், பிசாசு தான் அதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறான். அவன் தான் பயத்தை கொண்டு வருகிறவன். அவன் தான் இந்த வியாதி வந்துட்டு இனி சுகமாகாது, இந்த வியாதி வந்துட்டு நீ படுக்கையில் ஆயிருவ, இந்த வியாதி வந்துட்டு இனி சாகு வரைக்கும் உன் நிலைமை உள்ளதுதான் பயம். யாரோ ஒரு மனிதரை கொண்டு பயத்தை உண்டாக்கிடுவான். நீ செத்து போயிருவ, இனி நீ உயிரோடு இருக்க மாட்ட, அந்த சத்தம் கேட்குது பயம். ஒரு காட்சி தெரியுது, அது வந்து பேசுது, நீ செத்து போயிருவ, தற்கொலை பண்ணி நீ வாழ முடியாதுன்னு சொல்லுது பயம். இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசு. ஆண்டவர் ஒரு நாளும் மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு வந்த பயம் மரியாதை நிமித்தம் நமக்கு வரணும். ஆண்டவர் நம்மளை பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல. பயப்படுத்தி அடிமைப்படுத்துவது எல்லாமே பிசாசின் ஆவிதான். அதனால ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் நம்மளை பயப்படுத்தவே மாட்டார். பயமுள்ள ஆவியை நமக்கு தருவது இல்லை. நல்லா அறிந்து கொள்ள. அதனாலதான் வேதத்தில் திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல பயப்படாத பயப்படாதங்க, திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 4 மாவடிக்கு நான் ஊழிய ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப காலம், ஒரு மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் 4 மாவடியில். அவர் வந்து செய்தி கொடுத்தார். மந்திரவாதியாக இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர் ஆயிட்டார். அவரை போய் சந்தித்து பேசும்போது நிறைய காரியத்தை நான் கேட்டேன். எப்படி மந்திரவாதெல்லாம் பண்ணுவீங்க, எப்படி அந்த ஆவி வந்து கிரியை செய்யும் அப்படிலாம். அப்போ அவர் வந்து நிறைய அனுபவங்களை சொன்னார். பலி செலுத்தி அந்த ஆவிகளை அடக்கி வச்சிருப்பது, அந்த ஆவிகளை வைத்து வேலை வாங்குவது, அந்த ஆவிகளை வைத்து ஒரு குடும்பத்தை ஒரு ஆளை தாக்குவது, பணத்துக்கு ஏற்றபடி அதை செய்வது, அதெல்லாம் சொன்னார். அப்போ ஒரு காரியம் சொன்னார், பிரதர், இயற்கையாகவே சிலருக்கு தைரியம் இருக்கும், பயப்பட மாட்டாங்க. கடவுளும் இல்லம்பாங்க, பிசாசு இல்லை, பேயாவது பிசாசு அது ஒன்றும் கிடையாதையா அப்படின்னு
எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு விரோதமா நாங்க மந்திரவாதம் பண்ணா கூட பலிக்காது. ஒரு சொன்னார், பயப்படாம தைரியமா இருக்கிற ஆளுக்கு விரோதமா நாங்க மந்திரவாதம் பண்ணா கூட பலிக்காது, அந்த ஆவி போய் அவங்களை ஒண்ணு பண்ண முடியாது. அதனால முதல்ல ஒரு ஆளை நாங்க தாக்கணுமானா பயப்படுத்துகிற ஒரு ஆவியை அனுப்புவோம். ஒரு ஆவியை ஏவி அவனை பயப்படுத்த வைப்போம். அந்த பயம் வந்துட்டா அடுத்த ஒரு பிசாசை வைத்து அவனை ஈஸியா அவனை மடங்கடித்து விடலாம். சிலருக்கு பயப்படவே மாட்டாங்க, அவங்ககிட்ட எங்க மந்திரம் பலிக்காதுன்னு சொன்னார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத 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 திகையாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். பயம் வந்துட்டா சாத்தான் செயல்பட ஆரம்பிச்சுதான்னு அர்த்தம். பயம் உங்களுக்குள்ள வந்துட்டு இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசு பின்னணியிலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். அதனால்தான் ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்லுகிறார். அப்ப தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவி, பவர்ஃபுல் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூ ஷால் ரிசீவ் பவர். வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. என்ன வல்லமை? சாத்தானை மேற்கொள்ளுகிற வல்லமை, பயத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, எந்த சூழ்நிலைகளையும் தைரியமாய் சந்திக்கக்கூடிய வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் அவர் வல்லமையை நமக்கு தருகிறார். இப்ப எலியாக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்ததுனால அவர் எதுக்காவது பயந்தாரான்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற, இந்த தேசத்துல எழுப்புதல் வரணும், பின்வாங்கி போன மக்கள் மனம் திரும்பணும் நீ சொல்ற, நீ ஆகாபு கிட்ட போ, ஆகாபு கிட்ட போய் நான் சொல்றத சொல்லு, வானத்தை அடைச்சிரு, மழை பெய்யாதபடிக்கு பனி பெய்யாதபடிக்கு அடைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றார். நம்மள என்ன சொல்லியிருப்போம்? ஆகாபா, ஐயோ அவன் பயங்கரமான அழைச்ச, இயேசபேல் பேச்ச கேட்டு எல்லாரையும் தலை எடுத்துருவானே, நான் அவன்கிட்ட போய் மழை பெய்யாதுன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்தா என் தலை எடுத்துருவானே. எலியா பயந்தாரா? இயேசபேல் இவங்கெல்லாம் கூட இருப்பாங்களே, ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்தாரா? இல்ல, தைரியமா போறார். சரி ஆண்டவரே நான் போறேன் அப்படின்னு போய் ஆகாபுக்கு முன்னால நின்று அவர் சொல்றார், தன்னை அறிமுகப்படுத்துறார். பாருங்க, 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. யாரா நீ இங்க வந்திருக்கிறன்னு ஆகாப் ராஜா கேட்டிருப்பான். யார் நீ அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன் இருக்கிறவன். அல்லேலூயா. எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறார் பாருங்க. என் ஊர் இது, என் குடும்பம் இது, நான் இங்கிருந்து வர்றேன் அப்படி சொல்லல. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அவளை தைரியமா பேசுறார். எப்படி அந்த தைரியம் வந்தது? அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர். இந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கின்னு வைங்க, உங்களுக்குள்ள அந்த தைரியம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமா 10 மந்திரவாதிகள் ஒண்ணு சேர்ந்து மந்திரவாதம் பண்ணா கூட அப்படி தூசி மாதிரி உதறி போட்டு போய் கொண்டே இருப்பீங்க. ஐயோ மந்திரவாதமா, ஐயோ பில்லிசூனியமா, ஐயோ பிசாசா, பயப்பட மாட்டீங்க. யாரு மிரட்டினாலும் பயப்பட மாட்டீங்க. எலியாக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருந்தது, பலம் இருந்தது, பயப்படவில்லை. ராஜாவுக்கும் பயப்படவில்லை, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் பயப்படவில்லை. தைரியமா இப்ப ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இனி இந்த தேசத்தில் மழையாகலும் பனியாகலும் பெய்வதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் சொல்லுகிறேன். சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இதை பற்றி ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஊழியக்காரர் எழுதி இருக்கிறார். எலியா வந்தாரு, ஆகாபுக்கு முன்னால நின்றாரு, வானத்தை பூட்டினாரு, சாவியை பாக்கெட்ல போட்டு போயிட்டார். இனிமே யாரும் திறக்க முடியாது. எலியா வந்தாதான் வானத்தை திறக்க முடியும். 850 தீர்க்கதரிசிகளை பாகால் விக்கிரக தீர்க்கதரிசி சேர்ந்து தலைகள் என்னன்னா கூட திறக்க முடியாது. எலியா போட்டினதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும். உங்க வாயில் அந்த வார்த்தையை கர்த்தர் தருவார், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மூலமா ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுறது ஒரு வல்லமையின் அபிஷேகம். எழுப்புதல் காலத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற அபிஷேகம், எலியாவின் அபிஷேகம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னா பிசாசு நடுங்கும். இயேசு நாமத்தில் பேசாதன்னா வாய் மூடிட்டு இருக்கும். இயேசு நாமத்தில் போன்னா போயிடும். அந்த அதிகாரத்தை உங்க நாவில கர்த்தர் கொடுப்பார். எலியா சொன்ன உடனே மழை பெய்யாம நின்னுச்சுல்ல, அதே மாதிரி. அல்லேலூயா. வல்லமை, பயமில்லாத ஒரு வல்லமை, பயமில்லாத ஒரு தைரியம். எந்த பயமும் உங்களை மேற்கொள்ளாது, யாரும் உங்களை பயமுறுத்த முடியாது. அந்த தைரியம், அந்த அபிஷேகம், எலியா மேல் இந்த அபிஷேகம் எழுப்புதல் காலத்தில் அது அவசியம். பவுல பாருங்களேன், அந்த தைரியம் இருந்தது. பவுல் சொல்ற, அகரிப்பா ராஜாவே, பார்த்தீங்களா, பயப்படாம சொல்றார், உமக்கு தெரிந்திருக்க கடவுள். தைரியமா சொல்றார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. தைரியமா பேசுகிறார், பயப்படவே இல்லை. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அதிகாரத்தில் இருக்கிறாரு, ஜெயில போட அதிகாரம் உண்டு, தலையை எடுக்க அதிகாரம் உண்டு. அவன்கிட்ட பேசலாமா? பயப்படவில்லை. தைரியம், அந்த அபிஷேகம் வந்துட்டா அந்த தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும். எலியாவின் அபிஷேகம். அப்பதான் எழுப்புதல் காலத்தில் எழுந்து பிரகாசிக்க முடியும், சாத்தானுடைய வல்லமைகளை முடக்க முடியும். எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும், நல்ல அபிஷேகம் பெற்றவர், ஆவியினாலே நிரப்பப்பட்டவர். அவர் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். தன்னுடைய சாட்சியெல்லாம் சொன்னார். இந்த குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஏசுதாம் ஐயான ஆண்டவர் என்று அறிந்து கொண்டேன்னு எல்லாம் சாட்சி சொன்னாரா. அதை கேட்ட ஒரு ஆளுக்கு பொறாம வந்துட்டு, இவனை பேச விடக்கூடாது, மந்திரவாதம் பண்ணி இவன் வாயை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பேர் சேர்ந்தாங்க. 4 பேர் வைராக்கியமா எழும்பி, அவங்க மத தீவிரவாத அமைப்பினர், போய் மந்திரவாதம் பண்ணலான்னு சொல்லி ஒரு மந்திரவாதி, அவனுக்கு தெரியும்ல, கொண்டு போய் காசெல்லாம் கொடுத்து இந்த ஊழியக்காரன் பேசக்கூடாது, அவன் வாயை கட்டிடணும், இந்த மாதிரி சாட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இயேசுதான் ஆண்டவர்னு சொல்றான், விடக்கூடாது சொல்லி ராத்திரி நடுராத்திரியில் மந்திரவாதம், நடுராத்திரியில் உட்கார்ந்து மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆவி அனுப்புற, ஒரு பெண் ஆவி, அவன் அந்த ஊழியக்காரனை தாக்க. அந்த ஆவி வந்து நிற்குது. ஊழியக்காரன் நல்லா நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆவி வந்து நிற்குது அவர் கட்டில் பக்கத்தில். டக்குன்னு விழிப்பு வந்தா அந்த ஆவி, ஒரு பெண் ஆவி வந்து நிற்குது. அப்படியே இவரை தாக்க வந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு உடனே அவர் சொன்னார், பிசாசே, நீ என்னை தொட முடியாது, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே தெரியுங்கிறது. அந்த ஆவி கூட தெரியும் பாருங்களேன், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இல்லையான்னு அதுக்கு தெல்ல தெரியும். அப்ப அது சொல்லி தெரியும், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எங்கிருந்து வந்தாய் அங்கே ஓடிப்போ அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிட்டு. அவ்வளவுதான். ராத்திரி முழுது உட்கார்ந்து போடுற மந்திரத்துக்கு வல்லமை அவ்வளவுதான், அவ்வளவுதான் அதனுடைய வல்லமை. உங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர், சாத்தானை ஜெயித்தவர், பிசாசின் தலையை மிதித்தவர், சாத்தானுடைய வல்லமையை உரிந்து கொண்டவர். ஒரு மந்திரவாதமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. 880 தீர்க்கதரிசிகள் நின்னா கூட எலியாவை டச் பண்ண முடியாது. அந்த தைரியம், அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த அபிஷேகம், அதை தாண்ட சொல்லுகிறார், பயப்படுகிற ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி. எலியாக்குள்ள அப்படி இருந்த அந்த மாதிரி ஒவ்வொருவரும் எழும்பணும். உங்க கிராமத்தில், உங்க பட்டணத்தில், வேலை செய்யற இடத்துல ஒவ்வொருவரும் எழும்பிட்டா சாத்தானுடைய எல்லா வல்லமைகளை முடக்கி விட முடியும், மந்திரவாத வல்லமைகளை முடக்கி விட முடியும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். எலியாவாக எழும்பு, உன்னை கொண்டு நான் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றணும். அவ்வளவுதான் இந்த வல்லமை. எதுக்கு யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பிசாசு வருது போகுது பேசுது, எதுக்கு பயப்படுறீங்க? இந்த அபிஷேகம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டா பயன்றதே தெரியாது, ஓடி போயிடும். ஒரு தைரியம் வந்துடும். ஆமென். எதை குறைத்தும் பயப்பட மாட்டீங்க. அதுதான் எலியாக்குள்ளே காணப்பட்ட ஒரு காரியம். பலமுள்ள ஒரு ஆவி உங்களை பலப்படுத்தும், தைரியமா நிற்பீங்க. யோவான் ஸ்நானகன் பாருங்க, யாருக்கும் பயப்படல. ஏரோது செய்த பாவம் கூட நீ பண்ண தப்புடா அப்படின்னு டைரக்டா சொல்றார்.
ஜெயில போடுவான்னு தெரியும், போட்டுக்க, அவ்வளவுதானே உன்னால செய்ய முடியும். தலை எடுக்கணும் எடுத்துக்க, நான் பரலோகத்தில் ஆண்டவரோடு போய் சேர்ந்துருவேன்ல, அவ்வளவுதானே உன்னால செய்ய முடியும். பயப்படல. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் பயப்படவில்லை. அந்த தைரியம் எப்படி வந்தது? அபிஷேகம். எலியாக்குள்ள இந்த அபிஷேகம். ஆண்டவர் கேரி தாத்தண்டே ஒளிய சொன்னாரா? எலியா ஒளிஞ்சிருந்தார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி இங்க இல்ல, சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவையின் வீட்டில் தங்கி இரு, நான் உன்னை போஷிப்பேன்றார். 17 அதிகாரம் 9ஆம் வசனத்தில். எலியா உடனே சாரிபாத்துக்கு போகிறார். அது சீதோன் என்கிற தேசத்தில் இருக்கிற சாரிபாத் என்கிற ஊர். இப்போ ஆகாப் எலியாவை தேடுறார், ராணுவம் தேடுது, ஒரு தேசத்தினுடைய ராணுவமே எலியாவை தேடுது. மழை இல்ல, பஞ்சம் ஆரம்பிச்சிட்டு, இந்த எலியா எங்க இருக்க, அவனை பிடிச்சு கொண்டு வரணும்னு ராணுவமே தேடுது, கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் ஒளிச்சு வச்சுட்டா ஒருத்தனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்துட்டா ஒருத்தர் கை போட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதங்க. பரிசுத்த ஆவியில எப்பவுமே நிறைந்திருந்தீங்கன்னா அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். பயப்படாத, ஒருத்தனும் உன்னை தொட முடியாது, தைரியப்படுத்துவார். இந்த சாரிபாத் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சாரிபாத் இருக்கிற இடம் சீதோனியர் தேசத்தில் இருக்கிற சாரிபாத். அந்த சீதோன் தேசத்தினுடைய ராஜா யாருன்னா ஏசபேலுடைய அப்பா. ஏசபேலுடைய ஊரே அதுதான். அங்கதான் எலியா போய் தங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை ஏசபேல் ஊருக்கு அனுப்புறீங்களே, எனக்கு எது ஆபத்து, அவதானே எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான்னா அது குறித்தெல்லாம் எலியா பயப்படல. நீ போ அப்படின்னா போய்கிட்டே இருந்தார். ஆண்டவர் எங்க வச்சு பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா? சத்துரு பக்கத்தில் இருப்பான், உங்களை தொட முடியாது. உங்களுக்கு தாக்குகிற பக்கத்தில் இருப்பான், உங்களை டச் பண்ண முடியாது. சும்மா பயமுறுத்தி பார்ப்பான் பிசாசு, அவ்வளவுதான். கொன்னுருவேன், அடிச்சிருவேன், அவ்வளோ. எலியாவை பிடிச்சா தலைகளை தொங்க விட்டுருவேன், கொன்னுருவேன், வீரம் பேசலாம், தொட முடியாது. பயப்படாதுங்க. உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். அதனால பயப்படாதுங்க. அந்த அபிஷேகம் வந்துட்டா பயம் போயிடும். அந்த அபிஷேகம் வரணும். எலியாவின் அபிஷேகம் இல்ல, பயப்படல. மறுபடியும் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ல, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்துல மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆகாபிட்ட காமிக்கிறதா? நான் சொல்றதே கேட்க மாட்டான். பார்த்த உடனே அவன் அவ்வளவுதான், என்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். 3 வருஷமா மழை இல்லை, நான் வானத்தை அடைச்சிட்டு வந்துட்டேன், இப்ப போய் காண்பிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லல. சரி ஆண்டவரே, நான் போகிறேன். ஆகாப் முன்னால போய் நிக்கிறார். நீ தானே எங்க நாட்டை கலக்குகிற மனிதன். அவர் சொன்ன, நான் கலக்கல, நீ தான் நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கிற. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம விக்கிரக வணக்கத்தை உண்டாக்கி மந்திரவாதத்தை பெருக பண்ணி தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற நேர்ல சொல்லுகிறார். கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா பார்த்தலான்னு சவால் விடும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ தான் சொன்னார். நான் கலங்க பண்ணல, நீ தான் ஐயா, டைரக்டா சொல்லுகிறார். அந்த தைரியம், ஒரு பலமுள்ள ஆவியை ஆண்டவர் எலியாவுக்கு தந்திருந்தார். அதே வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? அக்னியினால் பதிலருளின் தெய்வமே தெய்வம். சோதிச்சிடலாம். கர்மேல் மலையில வந்து நிக்கிறாங்க. அந்த காட்சி யோசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பக்கம் 850 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 450 பேர், ஏசபேலின் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், மந்திரவாதிகள், மந்திரவாதம் பண்றவர், தன்னுடைய சரீரத்தை கீறி ரத்தம் வடிய வடிய மந்திரவாதம் பண்றான் பாருங்க. மந்திரவாதிகள் 850 பேர் நிக்கிறாங்க. இந்த பக்கம் எலியா தனி ஆளா கர்த்தருக்காக நிக்கிறார். ஜனங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. எல்லாரும் கூட்டிட்டாங்க. இந்த எலியாவால தான் மழை இல்ல, பஞ்சம், என்ன நடக்க போறது பார்க்கலாம் கூட்டிட்டாங்க. ராஜா ஆகாப் ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய சேனை ராணுவம் வந்திருக்கிறார். ராஜா ராணுவம் வருமே, அவருடைய அமைச்சர்கள், கேப்டன் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ராணுவம் ஒரு பக்கம் நிற்கிறார். எலியா தனி ஆளா கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க அந்த காட்சியை. எலியா தனி ஆளா நிற்கிறார். அந்த பக்கம் 850 தீர்க்கதரிசிகள், அத மந்திரவாதிகள்.
ராஜா அவங்க பக்கம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ராணுவத்தோடு இருக்கிறார். மக்கள்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. எலியாவுக்கு சப்போர்ட்டா யாரும் பேச முடியாது, எல்லாம் அமைதியா பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ன நடக்கிறது என்று. எலியா தனி ஆள்தான், பயப்படல. அக்கினியினால் பதிலருளும் தெய்வம், அக்கினி இறங்கும் விசுவாசம் அவருக்குள்ள பெரிய தைரியத்தை கொடுத்தார். நீங்க தான் நிறைய பேர் முதல்ல நீங்க கூப்பிடுங்க, பாகால கூப்பிடுங்க. அவங்க எல்லாம் கூப்பிடுறான், பாகாலே அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். எங்க இறங்க? எலியா சொல்ற, அவன் வேட்டைக்கு போயிருப்பாங்க, சத்தமா கூப்பிடுங்க. தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பான்ப்பா, தட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் எப்பவுமே விழித்திருக்கிற தேவன். நீ கூப்பிடு, சத்தமா கூப்பிடுன்ற. இப்போ சாயங்கால நேரமாக்கி, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகால் தீர்க்கதரிசிகள் சத்தம் போட்டாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, தன்னுடைய சரீரத்தை கிழித்த ரத்தத்தெல்லாம் சிந்துறாங்க. ஒண்ணு நடக்கல, எல்லாம் ஓஞ்சிட்டாங்க. இப்ப அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எலியாவுடைய வேலை வருகிறது. அந்தி பலி செலுத்தும் நேரம், கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு அந்தி பலி செலுத்துகிற நேரம். எலியா முதலாவது கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அது இடிந்து கிடக்கிறது. உடைக்கப்பட்டு கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதை புதிதாய் கட்டி தண்ணியை கொண்டு வந்து வார்க்க வைத்து அவர் பலி செலுத்தி அந்த பலிபீடத்தில் வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்தி பலி செலுத்தும் நேரம். அவங்க அதிகமான பேர், எலியா ஒரே ஒரு ஆள். அவங்க தான் மெஜாரிட்டி, இவர் மைனாரிட்டி. அதனால நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க, நிறைய டைம் எடுத்துக்கங்கன்னு சொன்னார். இப்போ அந்தி பலி, இனிமே இருட்டு வந்துடும் கொஞ்ச நேரத்தில். அந்தி பலி செலுத்த நேரம். இப்பதான் எலியாவுடைய வேலை. எலியா ஜெபிக்கிறார், அக்னி இறங்கி வருகிறாரு. அக்னி இறங்கி வந்து பட்சித்த உடனே ஜனங்கள் எல்லாம் சத்தமிட ஆரம்பிச்சாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், மெய்யான தெய்வம் கர்த்தர் என்பது அறிந்து கொண்டோம். நோ மோர் பாகால், இனி பாகால் கிடையாது என்று ஒப்பு கொடுக்கிறாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க, சாத்தானுக்கு வெகு காலம் ஆண்டவர் கொடுத்துட்டார். சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிவடைந்து விட்டது. இப்போ நம்முடைய காலம், நம்முடைய வேளை. எலியாவே, உன் வேளை வந்து விட்டது. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. அவன் தோல்வி அடைந்து விட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. இது எலியாவினுடைய காலம், இது சபையினுடைய காலம், இது நம்முடைய காலம், இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேளை. இதுதான் அக்னி இறங்கி வருகிற வேளை. இதுதான் தேசத்தையே திருப்பக்கூடிய ஒரு வேளை. இதுதான் ராஜ்யத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பக்கூடிய வேளை. எலியாவே எழும்பு, உன்னுடைய வேளை வந்துவிட்டது. பயந்திருந்தது போதும், முடங்கி கிடந்தது போதும். எழும்பு ஆண்டவருக்காக. தேவன் வைராக்கியத்தோடு இருக்கிறார். எலியாவின் தேவன், என்னுடைய வேளை வந்துவிட்டது மகனே, என்னுடைய வேளை வந்துவிட்டது மகளே, இது என் பிள்ளைகளுடைய காலம், இது எலியாவின் வேளை. எழும்பு எலியாவாக. அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சாத்தானுக்கு நீண்ட காலம் கொடுக்கப்பட்டு விட்டது, முடிந்தது. இனி கர்த்தருடைய காலம், எலியாவின் வேளை, தேவ பிள்ளைகளுடைய காலம். இது எழுப்புதலின் காலம். இப்ப நீங்க எழும்பிட்டா கிராமங்கள், பட்டணங்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், தேசமே இயேசுவே ஆண்டவர் என்று கூச்சலிட ஆரம்பிக்கும். இயேசுதான் ஆண்டவர் என்று பாட ஆரம்பிப்பார்கள். இயேசுவே மெய்யான தெய்வம் என்று துதிக்க ஆரம்பிப்பார்கள். பாகாலுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. நீங்களும் நானும் எலியாவா எழும்பணும். தேவன் அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நீங்க எழும்பினாதான் என் வல்லமை நான் வெளிப்படுத்த முடியும். நீங்க எழும்பி நின்னாதான் அக்னி அனுப்ப முடியும். நீங்க பயந்து ஒடுங்கி கிடந்தால் என் திட்டம் நிறைவேற முடியாது, அக்னி அனுப்ப முடியாது, என் வல்லமை வெளிப்படுத்த முடியாது. நீங்க எழும்பணும், ஒவ்வொருவரும் எழும்பணும். உங்க கிராமத்துக்கு நீங்க தான் எலியா, உங்க பட்டணத்துக்கு நீங்க தான் எலியா, நீ படிக்கிற ஸ்கூலுக்கு நீ தான் எலியா, நீ படிக்கிற காலேஜுக்கு நீ தான் எலியா. நீ தான் எழும்பணும். ஆண்டவர் விரும்புகிறார். பலமுள்ள ஆவியை தருவார், வல்லமையுள்ள ஆவியை தருவார்.
ஒன்று உன்னை தொட முடியாது. தன் வல்லமையை உன் மூலமாய் வெளிப்படுத்துவார். நீங்க தான் எழும்பணும். ஆனா நம்ம முடங்கி கிடக்கிறோம் சூழ்நிலையை பார்த்து. அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு வாலிப மகள், எனக்கு தெரிந்த மகள், அந்த குடும்பம் எனக்கு தெரியும். ஸ்கூல் படிக்க வரைக்கும் வீட்டில் இருந்து படித்தாள். நல்ல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மகள். இப்போ காலேஜுக்கு போறா. ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும். இதுவரை வெளியே போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹாஸ்டலில் கொண்டு போய் பெற்றோர் விட்டுட்டு வந்துட்டாங்க. பெண்கள் காலேஜ், பெண்கள் ஹாஸ்டல் தங்கியிருந்தார். அங்கே போனால் ஒரு சில கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள், அவ்வளவுதான். அதுவும் ஜெபிக்காத கிறிஸ்தவ பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள். இவர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளை. சேர்ந்து ஜெபிக்க கூட ஆள் இல்லை. ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம். அவள் எனக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினாள். அங்கிள், இந்த காலேஜ் ஹாஸ்டல்ல நான் படிக்கிறேன், இங்க ஜெபிக்க முடியல, என் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆள் இல்லை, தனிமையா விடப்பட்ட மாதிரி இருக்குது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கிடுவோனோன்னு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு இந்த ஹாஸ்டலும் வேண்டாம், படிப்பே வேண்டாம், எனக்கு படிப்பு முக்கியமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் காத்து கொள்ளணும், அதனால நான் ஹாஸ்டலை விட்டுட்டு காலேஜ் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு இருக்கிறேன். பயம். சூழ்நிலை பார்த்து எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க, அதுக்கு பாட்டு சினிமா பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் கேலி பண்றதும் உலக காரியத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகள். இவளால ஒன்றும் செய்ய முடியல. அவ இருந்த ரூம்ல அவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. இவன் முழங்கால் போட்டுக்கிட்டு ஜெபிக்க முடியல. நான் இங்க இருக்கல, நான் வந்துடுறேன், எனக்கு படிப்பு முக்கியம் இல்லைன்னு எழுதியிருந்தாள். நான் அவளுக்கு ஒரு நீண்ட கடித ஆலோசனை எழுதியிருந்தேன். கர்த்தர் உன்னை அங்க கொண்டு போயிருக்கிறாரு, உன்னை வச்சு அங்க பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ சூழ்நிலை பார்த்து பயப்படாத, உன் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நீ ஒன்று பண்ணு. மாலையில் காலேஜ் முடிஞ்சிட்டு வந்த பிறகு தனிமையா மாடியில் போய் தனிமையான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவரை பலப்படுத்துவார். இதெல்லாம் நீ தாண்டி வர முடியும். இனி உலகம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு மத்தியில நம்ம இயேசுக்காக நிக்கணும். தைரியமா இருன்னு ஜெபம் பண்ணி உனக்காக நானும் ஜெபிக்கிறேன்னு கடிதம் அனுப்பிட்டேன். சில வாரங்கள் கழித்த பிறகு ஒரு பெரிய கடிதம் அந்த மகள் எழுதியிருந்தாள். பெரிய கடிதம், என்ன நடந்ததுன்னு சொல்லி. அந்த காலத்தில் போன்லாம் கிடையாது, இந்த மாதிரி செல்போன் வசதியெல்லாம் கிடையாது. கடிதம் தான், பெரிய கடிதம். என்ன நடந்தது? இந்த மகள் காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே சில பிள்ளைகள் விளையாடுவாங்க, சில பிள்ளைகள் அரட்டை அடிப்பாங்க, சில பிள்ளைகள் துணி துவைப்பாங்க. இந்த மகள் அந்த மொட்டை மாடிக்கு போய் ஹாஸ்டல், அங்கே யாரும் போக மாட்டாங்க, தனியா போய் நல்ல முழங்கால் போட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில நல்ல ஜெபம் பண்ணுவா. ஒரு மணி நேரம் ஜெபிச்சிட்ட பிறகு ஒரு பெரிய பலன் வரும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் போய் ஜெபம் பண்ணுவாள். இவ தனியா மாடிக்கு போறத சில பெண் பிள்ளைகள் கவனிச்சுட்டாங்க. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், இவ எதுக்கு தனியா மாடிக்கு மொட்டை மாடிக்கு போகிறா என்று சொல்லி ஒரு 2-3 பிள்ளைகள் பின்னாலே போயிட்டாங்க. பின்னால போய் பார்த்தா இவன் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாளா. இவ ஜெபம் பண்ணி முடிச்சு அவளை சுத்தில நிறைய பிள்ளைகள், 10-15 பிள்ளைகள் நின்று பார்க்குறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு. அது என்னதோ பாஷை எல்லாம் பேசுற, அப்படி தமிழும் இல்லை ஆங்கிலமும் இல்லை, என்னென்னோ பாஷையெல்லாம் பேசுற அப்படின்னு கிண்டலா பேச ஆரம்பிச்சாங்களா. இது ஆண்டவரோட பேசுவது, அந்நிய பாஷை, கர்த்தரோட கடவுளோட பேசுறியா நீ, பரிகாசம் பண்ணாங்க, கிண்டல். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல, கிறிஸ்துவர் அல்லாத பிள்ளைகள், கடவுளோட பேசுறியா நீ, அப்படிலாம் பரிகாசம் அப்படிலாம் சொல்லாதங்க. அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை, அது பரிசுத்த ஆவியான. சரி, நீ சொல்ற மாதிரி வல்லமைன்னா உங்க இயேசு சுகமாக்குறாரு அப்படிலாம் சொல்றீங்கல்ல. ஆமா, சுகமாக்குவார். நம்ம ஹாஸ்டல்ல ஒரு பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வருது. ஃபிட்ஸ் அசுத்தா, ஒரு காக்கா வலிப்பு வியாதின்னு சொல்லுவாங்க. அந்த வலிப்பு வியாதி எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நுர தள்ளி எல்லாம் கஷ்டப்படுறாருல. உங்க இயேசு அவ்வளவு குணமாக்கிடுவாரா? இப்ப என்ன பதில் சொல்றது? உங்க இயேசு குணமாக்கிடுவாரா அப்படின்னு கேட்டா, சர்ச்சை கூட்டிட்டு வான்னு சொல்ல முடியுமா? ஹாஸ்டல்ல இருக்கிறோம். நீ தானே உங்க இயேசு வல்லமுள்ளவன் சொல்ற, பெரியவன் சொல்ற. அவளை சுகமாக்கிடுவார் அவங்க இயேசு. நான் கூட்டிட்டு வரேன், சுகமாக்குவார பார்க்கலாம் அப்படின்னா இவளுக்குள்ள பயம். யாருக்கு இது வரைக்கும் வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணதே கிடையாது. அதுவும் பிசாசு அதுக்குள்ள இருக்குது, அந்த வலிப்பு வியாதியை கொண்டு வருவது. எப்படி சொல்றது? ஆவியானவர் சொன்னார், மகளே பயப்படாத, fear not my daughter, I am with you. நான் உன் கூட இருக்கிறேன்.
தைரியமா சொல்லு, கூப்பிட சொல்லு. நான் உன்னை கொண்டு அற்புதம் செய்யறேன். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் தைரியம் உள்ளத்துல பேசுற உடனே சரி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னான். ஓடிப்ப அந்த பிள்ளையை கூட்டு வந்தா ஹாஸ்டல்ல கூட்டி விட்டது. 100கணக்கான பிள்ளைகள். இவன் மட்டும் தனியா நிக்கிறான். அந்த பிள்ளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, சுகமாக்கு அப்படின்னு. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. இவ கூட நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தனி எலியா மாதிரி தனி ஆளா நிக்கிறான். ஆவியானவர் சொல்றார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், தைரியமா ஜெபம் பண்ணேன், நான் அவன் வல்லமை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இவ உடனே கரத்தை நீட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணினாள். அந்த அசுத்தாவி அலறி கொண்டு வெளியேறி போனது. அல்லேலூயா. அந்த வாலிப பிள்ளை விட்டு அசுத்தாவி அலறி கொண்டு வெளியேறி போனது. அவள் சுகம் பெற்று எழும்பி விட்டாள். இதை பார்த்த உடனே அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள பயம் வந்து விட்டாரு. இது உண்மையிலே ஒரு வல்லமை, இவளுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு பெண் ஓடி போய் இன்னொரு பிள்ளை கூட்டிட்டு வந்தா, இவளுக்கு இந்த வியாதி இருக்குது, இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்றியா? ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணு, உன் கையை நீட்டு, நான் அற்புதம் செய்யறேன். இவள் கரத்தை நீட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தாள். அவள் கீழே சரிந்து விழுந்தாள். இந்த வியாதி மறைந்து விட்டது. உடனே அற்புதம். அவ்வளவுதான். பரிகாசம் பண்ணின மாணவிகள் முழங்கால் படியிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இயேசுவை பற்றி எங்களுக்கு சொல்லு, இந்த இயேசுவை பற்றி எங்களுக்கு சொல்லு. இது எப்படி வல்லமை, இது எப்படி நடக்குது, இது எப்படி இதெல்லாம் போகுது, எப்படி சுகமாகுது, இந்த வல்லமை பற்றி எங்களுக்கு சொல். இயேசுவை பற்றி சொல்லி 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 இப்பொழுது இந்த ஹாஸ்டல்ல ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் இயேசு பக்கம் திரும்பி விட்டார்கள். ஒரே ஒரு பெண், ஒரு வாலிப மகள், ஒரு எலியா. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் தேடுகிறார். நீ வேணும் எனக்கு எலியாவாக, எலியாவாக எழும்பணும். என் எவ்வளவு காலம் அடுத்தவங்க ஜெபத்தை நாடி வாழ போகிறாய்? நீ ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கணும், நீ ஜெபம் பண்ணி பிசாசு ஓடணும், நீ ஜெபம் பண்ணி ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக்க நான் விரும்புகிறேன். எலியாவை எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகம் வந்துட்டா ஒரு பொது பலன், தைரியம் வந்துடும், பயம் எல்லாம் போய்விடும். எலியாவின் அபிஷேகம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. தைரியமா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா விண்ணப்பம் பண்ணுங்க. யாரு என்னை பார்க்க அந்த சகோதரர் வந்தார், வாலிபன். நான் மரணப்படுக்கை, சின்ன வியாதி கிடையாது, தலைவலி காய்ச்சல் கிடையாது, கம்ப்ளீட்டா மரணப்படுக்கை, இருதயம் பல்ஜாகி இருக்கிறது, மூச்சை விட முடியல, உயிர் போய்கொண்டு இருக்கிறது, காலை அசைக்க முடியாது, டெத் பெட்ல நான் இருக்கிறேன். அந்த வாலிபன் கிட்ட எங்க அம்மா சொல்றாங்க, இயேசு கிட்ட ஜெபம் பண்றியான்னு. உடனே நான் போய் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லல, நான் போய் ஒரு ஊழியக்காரனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லல, உங்க மகன் அந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. நான் ஜெபிக்கிறேன் எலியா, நான் ஜெபிக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணும் போது எனக்கு அற்புதம் நடந்தது. நீங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ண சப்பானி நடப்பாங்க. நீங்க ஜெபம் பண்ண குருடர் பார்வை அடைவாங்க. நீ ஜெபிக்கணும் தைரியமா. இப்ப ஆண்டவர் யாரை வச்சு அற்புதம் செய்யறார் தெரியுமா? 6 வயசு பிள்ளை. ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில நான் சொல்றேன், உங்களுக்கு வியாதி இருந்தா குட்டி பிள்ளைகள் ஜெபிச்சா கூட அற்புதம் நடக்கும். உங்க அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னா நீ கை வைத்து அம்மாவுக்கு ஜெபம் பண்ணு, உங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணு, உங்க வீட்டுல யாராவது வியாதியா இருந்தா நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது, ஒரு தாய் அவங்க கழுத்துல இவ்வளவு பெரிய கட்டி, தைராய்டு கட்டி பல வருஷமா இருக்குது, தண்ணி குடிக்க முடியாது, எச்சு விழுங்க முடியாது, வலிக்க இவ்வளவு பெரிய கட்டி. அந்த தாய் பக்கத்துல 6 வயசு சின்ன பெண் உட்கார்ந்து பிரசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். குட்டி பிள்ளை ஜெபி, விசுவாசத்தோட ஜெபிச்சு அற்புதம் செய்வார்ன உடனே ஜெப நேரத்தில் 6 வயசு சின்ன பிள்ளை எழும்பி தாயினுடைய கழுத்துல கை வைத்து, ஏசப்பா இந்த கட்டியை எடுத்து போடுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறையட்டும் ஜெபிக்கிறாள். கட்டி மறைந்து விட்டது. 6 வயசு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணி கட்டி மறைந்து விட்டது. நீங்க எழும்பாட்டா இனி எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளை வச்சு தேவன் அற்புதம் செய்வார். நீங்கள் எழும்பாவிட்டால் ஸ்கூல்ல படிக்கிற ஏபிசிடி படிக்கிற பிள்ளைகளை வச்சு தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்துவார். எழும்பு, எலியாவாக எழும்பு. நான் ஜெபிக்கிறேன், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர்னு சொல்லு. ஆண்டவர் தன் வல்லமை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். 6 வயசு பிள்ளை ஜெபிக்கும் போது அற்புதத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ண வெளிப்படுத்த மாட்டாரா? விசுவாசிங்க.
ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், எலியாவாக என்னை பயன்படுத்துவார்னு விசுவாசிங்க. எலியா கொள்ள பாருங்க, பயமே இல்லாத தைரியம், அந்த ஆவி. இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும், ஸ்பிரிட் ஆஃப் லவ், அன்பின் ஆவியானவர். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அன்பினாவியானவர், பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர்? ஸ்பிரிட் ஆஃப் லவ், அன்பினாவியானவர். அன்பினால் நம்மை நிரப்பி விடுவார். இந்த எலியாக்குள்ள ஒரு பக்கம் வல்லமை, இன்னொரு பக்கத்தில் தேவ அன்பு. அவருக்கு என்ன அன்பு? மக்கள் மேல ஒரு அன்பு. இந்த ஜனம் இப்படி சீர்கெட்டு போயிட்டாங்களே, இப்படி பின்வாங்கி போயிட்டாங்களே, கத்தர் விட்டு விலகி போயிட்டாங்களே, 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறாங்களே, பாகாலும் தெய்வம் கத்தரின் தெய்வம் சொல்றாங்களே, அறியாமைக்குள் அகப்பட்டு கொண்டாங்களே, பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற இந்த மக்கள் மனம் திரும்பணுமே, இந்த மக்கள் பின்வாங்கி போயிட்டாங்களே, இவங்க மறுபடியும் கத்தரனை திரும்பணுமே, அழிந்து போய்விடக்கூடாது. ஜனங்களை குறித்த அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறது. அதான் அந்த ஜெபம். தேசத்தை குறித்த ஒரு அன்பு. இது கர்த்தருடைய தேசம், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேசம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி விட்டது. இந்த ஏசபேல் நாளை, இந்த ஆகாபு நாளை தேசமே பாழாய் போகிவிட்டது. தேசத்தை குறித்த ஒரு அன்பு அவருக்குள்ளே நெருக்கி ஏவினது. அன்பின் ஆவியானவர். இயேசு எருசலேம் பட்டணத்தை பார்க்கிறார். எருசலேம் பட்டணத்தில் உள்ளவங்க தான் இயேசுவை கொலை செய்ய வெறி கொண்டு தேடுறாங்க. மத தலைவர்கள், வேதபாரகர், பரிசேயர், அவங்க தான் இருக்கிறாங்க. இயேசுவை கொலை பண்ணணும்னு பேசுறாங்க, திட்டமிடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள இயேசுவால தங்க முடியாது. ஆனா அந்த பட்டணத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஐயோ, இந்த பட்டணத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது, ரத்த ஆறு ஓட போகிறது, இந்த ஜனங்க அறியாம இருக்கிறாங்களே என்று கண்ணீரோடு கூட அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுகிறார். காரணம், அந்த மக்கள் மீது இயேசு வைத்திருந்த அன்பு. அவங்க இயேசுவை வெறுத்தாங்க, அவங்க இயேசுவை புறக்கணித்தார்கள், கொலை செய்ய வகை தேடினாங்க. ஆனா இயேசு அவங்களை நேசித்தார். அந்த அன்பு. நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், உங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள், பட்டணத்தில் இருக்கிற மக்கள், உங்களை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்த அன்பு உங்களுடைய உள்ளத்தை நெருக்கி ஏவணும். அந்த அன்பினாலே நிறைந்து வருகிற ஜெபம், அதுதான் வல்லமை உள்ள ஜெபம். இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவரையும் அறியாம இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் நம்முடைய பிள்ளைகளா வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று அழுது புலம்பி ஜெபிக்கிற ஜெபம். அந்த மக்கள் மீது அன்பு, அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கண்ணீர் சும்மா வராது. அது ஆவியானவர் இந்த பாரத்தை உண்டாக்கும் போது, அந்த மக்கள் மேல உள்ள அன்பை அதிகரிக்க செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு உடைய உள்ளத்தை நெருக்கி ஏவும். ஒரு இஸ்லாமிய சகோதரர் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டார். அந்த கேன்சர் வியாதி 3rd ஸ்டேஜ்ன்றாங்கல்ல, இனி காப்பாற்ற முடியாதுன்ற நிலைமை. அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் ஒரு மெடிக்கல் டாக்டர், அவருடைய ஃப்ரெண்டு, அவர் அவரை பரிசோதித்துட்டு, இனி தெரிஞ்சிட்டு அவருக்கு இவர் பிழைக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார். அவர் சொன்னார், எங்கே நீ போகாத, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன், என் ஆஸ்பத்திரியில் தங்கியிருன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டா. ரூம் கொடுத்து இங்கே தங்கியிரு, அப்பப்போ பார்த்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அவரை உற்சாகப்படுத்திட்டு போ. அவர் பிழைக்க முடியாதுன்னு தெரியும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும்னு அவர் வைத்திருந்தார். அந்த இஸ்லாமிய நண்பருக்கு தெரிஞ்சுட்டு நான் சாக போகிறேன்னு சொல்லி, ஒரு வயசான தாயார் அவங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரிக்கு வியாதிஸ்தரை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபிச்சுட்டு போவாங்க. அந்த வயதான தாயார் இந்த ரூமுக்கு வந்தா போது இவர் படுக்கையில படுத்திருந்தார். ஐயா உள்ள வரலாமான்னு கேட்டாங்க. வாங்கம்மா, நீங்க யாரு? ஒரு வயசான தாயார் கையில பைபிள் வச்சுட்டு அப்படியே நின்றாங்க. உங்களுக்கு என்னையா செய்து அப்படின்னு கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் சாக போறேம்மான்னார். ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு கேன்சர், இனி சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் சாக போகிறேன். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு என்னை வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னார். இந்த தாயார் சொன்னாங்க, உங்களுக்காக
நான் இயேசு கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணட்டுமா அப்படி கேட்டாங்க. பிரார்த்தனை, நீ யாரோ எனக்கு தெரியாது, ஆனா என்னை தேடி வந்து அன்பா கேட்குறீங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. இவர் கண்ணை மூடிக்கொண்டார். அந்த தாயார் படுக்க பக்கத்துல போய் அப்படியே குனிந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு எப்படி இவங்க ஜெபிக்கிறது ஒன்றும் புரியல. இவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. திடீரென்று அவருடைய கையில் சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுகிறதை உணர்ந்தார். என்னது உடம்பில் தண்ணி விழுதுன்னு கண்ணை திறந்து பார்த்தால் அந்த தாயாருடைய கண்கள் இருந்து கண்ணீர். அவங்க ஜெபிக்கும் போதே அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் அவருடைய கையில விழுந்தது. இவருக்கு ஆச்சரியம், எனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? யாரோ ஒரு தாயார் எனக்காக அழுகிறாங்களே, எனக்காக கண்ணீர் வெடிக்கிறாங்களே. அந்த கண்ணீர் அவருடைய உடம்புல பட்ட உடனே ஒரு வல்லமை சரீரத்தில் பாய்ந்தது. அவ்வளவுதான், ஒரு விடுதலை உணர்ந்தார். கேன்சர் வியாதி மறைந்து விட்டது. கேன்சர் கம்ப்ளீட்டா மறைந்து விட்டது. இப்படி ஒரு கடவுளா? ஒரு தாயார் வந்து எனக்காக அழுகிறாங்களே, சம்பந்தமே இல்லாத ஒருவர் இப்படி ஒரு, அப்படியான அந்த கடவுள் எப்படிப்பட்ட அன்புள்ளவராயிருப்பார்? அந்த கண்ணீருக்கு இவ்வளவு பெரிய வல்லமை. என் வியாதி மாறிவிட்டது. இயேசு, இந்த இயேசுவை எனக்கு தெரியணும்னு வேத பைபிள் வாங்கினார், வாசித்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஊழியக்காரனாய் மாறிவிட்டார். எப்படி அந்த தாய்க்குள்ள அந்த அன்பு, இயேசுவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அன்பு, ஆத்துமாக்களை குறித்த பாரம், மக்களை குறித்த ஒரு பாரம், அந்த அன்பை ஏவி எழுப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் 1974 வருஷம் நான் மதுரையில் இருந்த சமயம்தான் பிளஸோ என்கிற கூட்டம் நடக்கும். தஞ்சாவூர்ல சேன்ல நடத்துவாங்க. அங்குதான் போய் நான் முதல்ல அபிஷேகம் பெற்றேன். 74வது வருஷம் ஜனவரி மாதம் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேசின உடனே எனக்குள் ஏற்பட்ட முதலாவது மாற்றம், எனக்குள் ஏற்பட்ட முதலாவது மாற்றம். அதுக்கு முன்னாலே நான் ஜெபிச்சிருக்க, ரட்சிக்கப்பட்ட உடனே என் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். ரோட்ல நடந்து போவேன், பக்தியோடு மக்கள் கிராமத்தில் இருந்து அவங்க கூட்டமா மேள வாத்தியத்தோட தெய்வ வணக்கத்துக்கு வருவாங்க. அவங்கள பார்த்து ரோட்ல நின்று கண்ணில் கண்ணீரா வடி, ஆண்டவரே என் ஜன ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே நான் இப்படித்தானே இருந்த பக்தியா, இவங்களும் ரட்சிக்கப்படணுமே. எனக்கு என்ன பார்த்தா ஆச்சரியமா இருந்தது, நான் ஏன் இப்படி அழுகிறேன் ரோட்ல நின்று? அந்த ஆத்துமாக்களை மேல அன்பு என்னை நெருக்கி ஏவினது. ஆவியானவர் அந்த நெருக்கத்தை கொடுத்தார். கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தேன். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது, ஒரு மதுபான கடையில் ஆட்களை பார்க்கும் போது கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஒரு வாலிபன் பாவத்தில் ஈடுபடுவதை பார்க்கும் போது பரிகாசம் பண்ண தோன்றவில்லை, கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஐயோ, இந்த ஆத்மா அழியுதே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, இந்த வாலிபன் ரட்சிக்கப்படணுமே, இந்த குடிகாரர்கள் ரட்சிக்கப்படணுமே. அந்த பாரம் நெருக்க ஆரம்பித்தது. இது எனக்குள்ளே உண்டான மாற்றம் எனக்கே ஆச்சரியமாயிருந்தது. இது எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஆத்துமாக்களுக்காக நம்மை நெருக்க ஏவுகிற ஆவியானவர். உங்களுக்குள்ள கண்ணீர் வரும். அந்த ஆத்துமாக்கள் நம்முடைய பக்தியை பார்க்கும்போது, ஆண்டவரே இவங்க உம்மை ஏற்றுக்கொண்டா எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அந்த பாரம், அந்த அன்பு உங்களுடைய உள்ளத்தை நெருக்கி ஏவும். எலியாக்குள்ள அந்த அன்பு இருந்ததுனாலதான் அவர் தன் உயிரை கூட பொருள்படுத்தாதபடி தைரியமாய் வந்து நிற்கிறார். ஜனங்கள் மேல உள்ள ஒரு பாசம், தேசத்தின் மேல உள்ள ஒரு அன்பு. இந்த தேசம் இயேசு கர்த்தருக்கு சொந்தம், அவர் தானே உருவாக்கினார், இப்படி பின்வாங்கி போயிட்டாங்களேன்னு பாரம், அதற்கான ஜெபம். 3 வருஷமா என்ன செய்து கொண்டிருந்திருப்பார்? ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பார். 3.5 வருஷம். எப்ப ஆண்டவரே இந்த தேசத்தை மாத்துவீங்க? எப்ப இந்த ஜனங்களை மாத்துவீங்க? என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பக்தி உள்ள ஜனம் இப்படி சீர்கட்டு போயிட்டாங்களே. அந்த பாரம் அழுத்த அழுத்த 3.5 ஆண்டு காலம் அவர் ஜெபித்திருக்க வேண்டும். அந்த பாரம் நமக்குள்ள 145 கோடி மக்கள் இந்திய தேசம். இந்திய மக்களை போல பக்தி உள்ள மக்களை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு பக்தி உள்ள மக்கள் நிறைந்த தேசம் நம் தேசம்.
நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பாருங்க, எவ்வளவு பக்த, கிறிஸ்தவங்களை விட அவங்க பக்தியா இருக்கிறாங்க. எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க. ரோட்ல நின்று வெட்கப்படாம சாமி கும்பிடுவார்கள், தரையில விழுந்து கும்பிடுவார்கள். நமக்கு முழங்கால் போட கூட வெட்கப்பட்டு நிற்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க. அந்த பக்தி உள்ள மக்கள் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொண்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப சொல்றாங்க, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில இன்னும் சாட்சி சொல்லும் போது 30 வருஷம் 40 வருஷம் தெய்வத்தை தேடி தேடி இவ்வளவு பக்தியா இருந்தேன், நான் இயேசுவை அறிந்த பிறகு எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஐயோ, இதை முன்னாலே அறியாம போயிட்டேனே, இப்படி ஒரு நல்ல ஆண்டவரை தெரியாமல் இருந்து விட்டேனே, அப்படி சொல்றாங்க ஏக்கத்தோட கூட. இந்த ஆண்டவரை நான் இதுவரை அறியாம இருந்துட்டேனே, என்கிட்ட பேசுகிற தெய்வம் இயேசுன்னு சொல்றாங்க. இன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய இந்து மக்கள் இப்படி ஒரு கடவுளை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இயேசு இயேசு. நம்ம ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இயேசுவை அறியணுமே. நம்முடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கி ஏவணும். ஒரு கதறுதலும் கண்ணீரும், என் ஜனம் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளா மாறணும்ன்ற ஏக்கம் உள்ளத்துல வரணும். எலியாக்குள்ள அந்த அன்பு. மூன்றாவது 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர். தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட். இந்த தெளிந்த புத்தி ரொம்ப அவசியம். எலியாவுக்கு அந்த அபிஷேகம் கிடைத்த போது ஆவியானவர் தெளிந்த புத்தி அப்படின்னா ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறார். எதையுமே தன்னுடைய யோசனையில யோசித்து அவர் செய்யல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு 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 அவர் செய்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் ஆகாபுக்கு முன்னால் நின்று இதை சொல்லு. சரி ஆண்டவரே. தேடி தாத்தண்டை ஒழித்து கொண்டிரு. சரி ஆண்டவரே. தண்ணி தீர்ந்துட்டு காகம் இப்பொழுது காகாரம் கொண்டு வரல, என்ன பண்றது? சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவை மூலமா அவனை போஷிப்பேன். என்ன ஆண்டவரே, ஒரு பஞ்சம் பரதேசிக்கிட்டே அனுப்புறீங்க, அவளே விதவன்றீங்க, அவளுக்கே சாப்பாட்டுக்கு வழியில் அங்கேயே என்ன அனுப்புறீங்க? சொல்லல. சரி ஆண்டவரே. அங்கே போய் இருக்கிறார். இப்ப ஆண்டவர் 3 வருஷம் கழிச்சு சொல்றார், நீ இப்போ ஆகாபுக்கு உன்னை காண்பி. சரி ஆண்டவரே. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு 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 செய்கிறார். இப்ப அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். நம்ம இஷ்டப்படி செய்வதல்ல ஊழியம். ஊழியம் என்பது தேவன் சொல்லுகிறதை செய்வது, தேவன் ஆலோசனை கொடுத்தபடி நடந்து கொள்வது, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம இஷ்டப்படி நடப்பது அல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி நடப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்கள தான் எழுப்பதல்ல கர்த்தர் பயன்படுத்துவார், இஷ்டப்படி செய்கிறவங்க அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சார், ரொம்ப சீரியஸா நம்ம யோசிக்கணும். இயேசு வரும்போது இயேசுவே சொல்றார் மத்தேயு 7 அதிகாரத்தில், பிதாவின் சித்தம் செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. கத்தாவே கத்தாவேன்னு ஜெபிக்கிறாளெல்லாம் பரலோகத்து போக முடியாது. பிதாவின் சித்தம் செய்யணுமா. அதுல ஒரு கூட்டம் வந்து என்ன சொல்லுவாங்களா, இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்க பிசாசை துரத்தனமே, உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தரை குணமாக்கினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படின்னு சொன்னா, அப்படியா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படி சொல்லுவாராம். பிசாச துரத்துற ஆளு, வியாதியஸ்தரை குணமாக்க ஆளை பார்த்து ஆண்டு சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும். அவருடைய சித்தத்தின்படி செய்யறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர்கிட்ட தினம் கேட்கணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் படிக்க போறேன், ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், வேலைக்கு போறேன், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எதுக்காக ஜெபிக்கணும், யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், யாருக்காக என்னை பயன்படுத்த போறீங்க. தினம் காலையில காத்திருந்தா ஆண்டவர் உங்களோட பேசுவார். இன்னைக்கு இதை செய், இதை செய், இவங்ககிட்ட பேசு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணு, இவங்க மேல கை வைத்து ஜெபி. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். அவர் சொல்ல 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 நீங்க செஞ்சீங்கன்னா இயேசு வரும் பொழுது உங்களை பெயர் சொல்லி அழைத்து சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் சீஷத்துவம். சீஷத்துவம்னா இயேசு சொல்லுகிறபடி அப்படி அடிச்சுவட்டில நடப்பாரு. அதனால நம்ம விசுவாசிகளா இருக்கக்கூடாது, சீஷர்களா மாறணும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அதனால தெளிந்த புத்தி. எதுக்கு இந்த மாதிரி தெளிந்த புத்தி தேவை அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எதிராளியாகிய பிசாசு, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். நம்ம எல்லாருக்குமே எதிராளி. எந்த மனிதரும் நம்முடைய எதிராளி அல்ல, எந்த மனிதரும் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. மாம்சமும் ரத்தமுடைய மனிதர்கள் யாரும் நம்ம எதிர்க்கலாம், திட்டலாம், பேசலாம், ஏசலாம், வாட்ஸ்அப்பில் கூட திட்டலாம், கேவலமா பேசலாம். அவங்க நம்ம எதிராளிகள் அல்ல. அவங்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள். அவங்க திட்ட நமக்கு ஆசீர்வாதம் தான். அதனால அவங்கள பகைக்க கூடாது. நமக்கு ஒரே ஒரு எதிராளி உண்டு, அவன் பிசாசு. நம் எதிராளியாகிய பிசாசு, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், ஏபாளை வஞ்சித்த அந்த பிசாசு, அவன் தான் நம்முடைய எதிராளி, கண்ணுக்கு தெரியாத எதிராளி. நமக்கு எதிராளியாக பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடியால் தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. சாத்தான் தந்திரமா வருவான், ஏமாற்றும்படி வருவான், உங்களை வீழ்த்துவதற்கு வருவான். அவன் நேரடியா கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு நான் சாத்தான் வந்திருக்கேன்னு வரமாட்டான். சில சமயம் நண்பர்கள் மூலமாய் வருவான், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா வருவான், சில சமயம் ஊழியக்காரர்கள் மூலமா கூட பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். விழிப்பாருங்க, தெளிந்த புத்தியாருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கடைசி காலத்துல கள்ள உபதேசம் வரும், கள்ள சகோதரர்கள் எழும்புவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, கள்ள போதகர்கள் எழும்புவாங்க, கள்ள சபைகள் கூட கடைசி காலத்துல உண்டாகும். இதெல்லாம் எச்சரிக்கப்படுது. பைபிள்ல சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்து ஆவி கிரியை செய்யும். அதனால எல்லா ஆவிகளையும் நம்பாதங்கன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தெளிந்த புத்தியா இருக்கணும், விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும், வேத வசனத்து குறித்த தெளிவு இருக்கணும், தேவ சத்தத்தை அறிந்து கொள்கிற தெளிவு இருக்கணும், ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு திட்டமான அனுபவம் இருக்கணும். அப்ப ஆவியானவர் தெளிந்த புத்தியை கொடுத்து அழகாய் நடத்துவார். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், எலியா மீது இருந்த அபிஷேகம். அவர் பாருங்க, மாம்சத்தில் எதையுமே செய்யல. கர்த்தர் தெய்வமா பாகல் தெய்வமானு சவால் விடல. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, சவால் விடுவாங்க, எந்த வியாதியசரை கொண்டு வா நான் குணமாக்குறேன் அப்படின்னு. சிலர் பேசுறத நான் கேட்டேன் டிவியில. செத்த ஆளை கூட நான் எழுப்புறேங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாது. நான் சொல்றேன், அப்படி பேசக்கூடாது. இயேசு எங்கேயாவது எந்த வியாதியஸ்தனால் என்கிட்ட கொண்டு வாங்க நான் குணமாக்குறேன்னு சொன்னாரா? சொல்லுங்க, எங்கேயாவது இயேசு சொன்னாரா? எந்த வியாதியஸ்தரையும் கொண்டு வாங்க, எந்த பிசாசு பிடிச்சா நான் குணமாக்குறேன், என்கிட்ட அந்த வர இருக்கிற வல்லமை இயேசு சொன்னாரா? பவுல் சொன்னாரா? பேதுரு சொன்னாரா? இல்ல. மாம்ச வைராக்கியத்தில் பேசக்கூடாது. எந்த வியாதியஸ்தரை கொண்டு வாங்க நான் குணமாக்குறேன், இயேசு சுகமாக்கிடுவார், என்கிட்ட இருக்கிற வல்லமை வர இருக்குது அப்படிலாம் பேசக்கூடாது. இயேசு எந்த இடத்துல பெருமைக்காக அற்புதம் செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பின் ஏன் அவர் அற்புதம் செய்தார்? திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார். அவர் அற்புதம் செய்ததுக்கு ஒரே ஒரு காரணம், ஜனங்கள் மேல உள்ள மனதுருக்கம். ஜனங்களுக்காக பரிதபித்து மனதுருகி அற்புதம் செய்தார். பெருமைக்காக இயேசு அற்புதம் செய்யல. பெருமைக்காக சவால் விடுவது, நான் யாரை குணமாக்கிடுவேன், யாரை வேணாலும் கொண்டு வாங்க, எந்த பிசாசையும் துரத்திடுவேன் அப்படிலாம் பேசக்கூடாது. பேதுரு கூட 40 வருஷம் சப்பானி இருந்த ஆளை கையை பிடிச்சு தூக்கி விடுறார். இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடந்துட்டார். எல்லாரும் ஓடி வந்து
பாக்குறாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 10,000 பேராவது இருந்திருப்பாங்க தேவாலயத்தின் விளாகத்துக்குள்ள. எல்லாரும் சொல்ல அவருதான் அண்ணா நிக்கிறாரு, அந்த ஆளு தான் இவனை கையை பிடிச்சு தூக்கி விட்டார், நடந்துட்டார், பிறவி சப்பானியை நடக்க வச்சுட்டாரு. இந்த 2 பேர்ல யாரு? ஒரு ஆள் கொஞ்சம் வயசு சின்ன ஆளா இருக்கும், ஒரு ஆள் பெரிய ஆளா இருக்கும். அந்த ஆளு தான். எல்லாரும் பேதுருவை கை நீட்டுறாங்க, அந்த ஆளு தான் சுகமாக்கணும், அந்த ஆளு தான் சுகமாக்கணான்னு. பேதுரு சொல்றாரு, எல்லாரும் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? Why are you looking at me? ஏன் என்ன பார்க்கறீங்க? இல்ல நீ தானே சுகமாக்கன, நீ எளிமை நடக்க வச்சுட்டே, நீ தானே சுகமாக்கன. யார் சொன்னது? என்னுடைய பக்தியினாலோ என்னுடைய சக்தியினாலோ நான் இவனை குணமாக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை குணமாக்கிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை கொண்டு அற்புதம் செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அப்பொழுது நான் செய்தேன், என்னை கொண்டு செய்தார் என்று பெருமை பேசிவிடாதுங்க. நான் அல்ல, இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லுங்க. நான் அல்ல, இயேசுவின் நாமம் அற்புதம் செய்ததுன்னு சொல்லுங்க. இயேசுவை காண்பியுங்கள். மறந்துறாருங்க. நீங்க பாக்குறீங்களா, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் எத்தனை சாட்சி. மரணக்கட்டு மாறுது, வியாதி சுகமாகுது, பிசாசு. அவங்கள நிறைய பேர் நான் நேரில் பார்த்ததே கிடையாது. நான் சொல்றேன், இவங்களை பார்த்ததே கிடையாது. அவங்க எங்கே சென்னையில் இருக்காங்க, ஊட்டியில் இருக்காங்க, எங்க இருக்கிறாங்க, டிவிக்கு முன்னால உட்காந்து இயேசுவின் நாமத்தை சொல்றாங்க, விடுதலை. அந்த அற்புதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த அற்புதத்துக்கு யாருக்கும் தான் சம்பந்தம்? இயேசுக்கு அதுக்கு தான் சம்பந்தம். நான் அவங்கள பார்த்ததும் கிடையாது, அவங்க மேல கை வச்சதும் கிடையாது, அவங்கள்ட்ட பேசினதும் கிடையாது. அவங்க கேன்சர் மறைஞ்சிருக்குது, ஆஸ்துமா மறைஞ்சிருக்குது, 40 வருஷம் பிசாசு போயிட்டு நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. இயேசுதான் அற்புதம் செய்கிறவர். எலியாவின் தேவன் தான் பெரியவர். எலியா அல்ல, எலியாவின் தேவன். பேதுரு அல்ல, பேதுருவின் தேவன். அதுல கவனமா இருங்க. உங்க மூலமா அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். எப்ப நான் ஜெபிச்ச அந்த ஆள் சோமாயிட்டான், என் கை பட்டு பாருங்க, அற்புதம் நடந்துட்டு எப்ப மனசுல யோசித்தாலே செத்துடு, முடிஞ்சிடும் உங்க கதை. பெருமை உள்ளவனுக்கு தேவன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். எலியா அக்கினிக்காக ஜெபிச்சார்ல, அந்த பைபிள் வசனத்தை எடுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பெருமை எப்படி வரும் நமக்கே தெரியாது. இந்த பெருமை இருக்கிற நமக்கே தெரியாம அது கிரியை செய்யும். சாத்தான் ரொம்ப தந்திரமா கிரியை செய்வான். 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துல 36ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. பைபிளோட புரட்டி வைத்துக் கொள்ளுங்க. 36ஆம் வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஜெபம் முடிஞ்சிட்டு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜெபம் முடிஞ்சிட்டு. எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பகுதியை வாசி, எழுப்புதல் காலத்தில் எப்படி இருக்கணும் கவனமா பாரு. எலியாவுடைய ஜெபம் முடிஞ்சிட்டு. முடிஞ்ச பிறகு அக்கினி வரல, பதில் வரல. எலியாவுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்து விட்டார். அதனால திரும்ப ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். 2வது 37ஆம் வசனம். கர்த்தாவே, திரும்ப ஆரம்பிக்கிறார் ஜெபம். முதல்ல ஜெபித்த போது பதில் வரல, அக்கினி இறங்கல. இப்ப 2வது ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கினது. அப்ப முதல் ஜெபத்துக்கு 2வது ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம்? இது ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்துல வசனத்தை கற்றுக்கொண்டாதான் ரியல் மீனிங் உங்களுக்கு விளங்கும். இல்லாவிட்டால் உங்களுக்கு புரியாது. எனக்கு ஆண்டவர் உட்கார வச்சு 2 திரும்ப வாசித்த போது முதல்ல எலியா ஜெபம் முடிச்சிட்டாரு, பதில் வரல. திரும்ப ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் கர்த்தாவேன்னு சொல்லி. ஏன் முதல் ஜெபத்துக்கு பதில் வரல? அந்த முதல் ஜெபத்துல 2 நான் வருகிறது. நான் உம்முடைய ஊழியக்காரன்,
நான் உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தேன் என்பதை விளங்க பண்ணும். எல்லாருக்கும் தெரியணும் நான் தான் உம்முடைய ஊழியக்காரன் என்று எல்லாருக்கும் தெரியணும். நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக அக்கினி இறங்கட்டும். ஆண்டவர் பதில் கொடுக்கல. 2 நான் வருகிறது, 2 நான் ஜெபம் பண்ணேன், நான் ஆராதனை நடத்தினேன், நான் பாட்டு பாடினேன். நான் வந்து விட்டால் ஆவியானவர் செயல்பட மாட்டார். பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். எலியாவுக்கு தெரிஞ்சது தப்பு பண்ணிட்டோம், திரும்ப ஜெபிக்கிறார். அதுல பாருங்க, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி நீர்தான் கர்த்தர், நீர்தான் எல்லாவற்றையும் செய்தீர் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அப்பொழுது அக்கினி இறங்கி வருகிறது. அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. ஊழியர்களே ஜாக்கிரதையாயிருங்கள், ஊழியக்காரிகளே ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுடைய ஜெபத்திலே கவனமாயிருங்கள், உங்களுடைய வாயின் வார்த்தையிலே கவனமாயிருங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்கு இடம் கொடுத்துறாருங்க. நான் ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை ஜெபிச்சிட்டு பாருங்க, அந்த பிள்ளை தாழ்மையா இருக்கும். என் பிள்ளை பாடுனா உலகமே கேட்குது. அப்படியா? சாத்தானு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஜாக்கிரதை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எலியாவுடைய முதல் ஜெபம் பெருமை. 2 நான் வருகிறது, நான் உம்முடைய ஊழியக்காரன். விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. பதில் வரல, அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஜெபிக்கிறார். நீர் தேவன் என்று விளங்க பண்ணும். கவனம். எழுப்புதல் காலத்துல கவனம், ரொம்ப கவனமா, டபுள் கேர்ஃபுல். நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பி கேர்ஃபுல். எலியாவே கவனமா இருக்கணும். வாலிப தம்பி, வாலிப மகளே கவனமா இருக்கணும். நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன் பாருங்க அப்படின்னு மனசுல கூட இந்த எண்ணம் வந்துடக்கூடாது. கவனமா இருக்கணும், உங்களை தாழ்த்தணும். அதனால ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச பிறகும், நற்செய்தி கூட்டானாலும் சரி, டிவியிலனாலும் சரி, எங்க ஊழியம் முடிஞ்சாலும் ஓடி போய் ஆண்டவருக்கு முன்ன, ஆண்டவரே நான் அல்ல, உம்முடைய கிருபை 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 கிருபையாக என்னை பயன்படுத்தினீரே, உம்முடைய பாதத்தில் விழுந்த நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊழியத்திற்கும் இந்த அற்புதங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க தான் செய்தீங்க, எல்லா மகிமை உமக்குரியது என்று என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து விட்டு தான் அடுத்த வேலை. மகிமையை கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எலியாவாக நீங்க எழும்புனீங்க. அப்படி எழும்பிட்டா உங்களை கொண்டு பலத்த அற்புதம் நடக்கும். உங்க மூலமா ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்வார். நீங்க ஜெபிச்சா சப்பானி எழும்பி நடப்பாங்க. நீங்க ஜெபிச்சா கேன்சர் வியாதி மறையும். நீங்க ஜெபம் பண்ணா குருடருடைய கண் திறக்கப்படும். நீங்க ஜெபம் பண்ணா செவிட்டு காதுகள் திறக்கப்படும். நீங்க ஜெபிச்சாலே அற்புதம் நடந்துவிடும். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்க இயேசு ஆவலோடு காத்திருக்கிறார். எலியாவே நீ ஜெபம் பண்ணு, நான் அற்புதம் செய்றேன்னு காத்திருக்கிறார். நீங்க ஜெபிச்சா போது அற்புதம் நடக்கும். உங்க ஜெபத்துக்காக அவர் காத்திருக்கிறார். கடைசி காலத்தில் எலியாக்கள் எழும்பணும். எழுப்புதல் திட்டம் நிறைவேற கடைசி கால எலியாக்கள். கடைசி காலத்தில் பயங்கரமான நாட்கள், கொடிதும் பயங்கரமான காலம் வருமுன்னே உங்களிடத்தில் எலியாவை நான் அனுப்புவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு இயேசுடைய 2ஆம் வருகைக்கு முன்னால எலியாக்கள் எழும்பணும், திரளாக எழும்பணும். எலியாக்கள் எழும்பி பாதைகளை செவ்வாய்ப்படுத்தணும். இயேசுவின் வல்லமையை உலகத்துக்கு காண்பிக்கணும். இயேசுதான் வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ணணும். அதற்கான எலியாக்கள் வேணும். நீங்க தான் அந்த எலியா, நீங்க தான் அந்த எலியா. நீங்கள் ஒவ்வொருவரை எலியாக்கள், நீங்கள் ஒவ்வொருவரை எலியாக்கள். நீங்க எழும்பணும். உங்களுக்கு தான் அந்த அபிஷேகத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அது வல்லமையின் அபிஷேகம், அது அன்பின் அபிஷேகம், அது தெளிந்த புத்தியை கொடுக்கிற அபிஷேகம், வழி நடத்துகிற அபிஷேகம். அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. எத்தனை பேர் எலியாவா எழும்ப விரும்புறீங்க?
எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. எலியாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. எலியாவின் மீது இருந்த அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல இறங்க போகிறது. நீங்க தான் இனி எலியாவாக எழும்ப போகிறீங்க. இப்பொழுது அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. எலியாவின் அபிஷேகம், எலியா மீது இருந்த அபிஷேகம், வைராக்கியம், கர்த்தருக்கான வைராக்கியம் உள்ள ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது. பயமே இல்லாமல் தைரியமாய் இருக்கிற அபிஷேகம், அன்பினால் நிறைந்திருக்கிற அபிஷேகம், வழிநடத்தப்படுகிற அபிஷேகம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகம் இறங்க போகிறது, அபிஷேகம் இறங்க போகிறது. எலியா மேல இறங்கின அபிஷேகம் இதோ இதோ ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசு இங்கே வந்திருக்கிறார். அவர் தான் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அக்கினியினால் உங்களை நிரப்புகிறவர். இதோ இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நிரப்பட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த அபிஷேகம். எலியாவின் தேவனே, இதோ எலியாக்கள் இங்கே இருக்கிறார்கள். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. எலியாவின் தேவனே, எலியா மீது இறங்கின அபிஷேகம் இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்பட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனை வாயை விரிவாய் தர, என் மகளை வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்பட்டும். எலியாவின் மீது இருந்த அபிஷேகம் அது வல்லமையின் அபிஷேகம், அது அன்பின் அபிஷேகம், அது தெளிந்த புத்தியின் அபிஷேகம் இறங்குகிறது உங்க மேல. வாலிபனே, உன் மீது அந்த அக்கினி இறங்குகிறது. வாலிப மகளே, உன் மீது அந்த அபிஷேகம் இறங்குகிறது. நீதான் எலியா, நீதான் வாலிபனே, வாலிப மகளே நீதான். சிறு பிள்ளைகள், நீங்கள் தான் அந்த எலியா. எழும்புங்க, எழும்புங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பலமாய் இறங்குகிறது, பலமாய் இறங்குகிறது. எலியாவின் அபிஷேகம், எலியா மீது இருந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய எலியாக்கள் நீங்கள் தான். எழும்பு, எழும்பு வாலிபனே, எழும்பு வாலிப மகளை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இனி பயப்பட போவதில்லை. இனி சத்துருவை கண்டு பின்னடைய போவது இல்லை. இனி சாத்தான் உங்களை கண்டு பின்வாங்க போகிறான், பிசாசு பின்வாங்க போகிறான், மந்திர வல்லமைகள் அழிய போகிறது. அக்னியோ இறங்குகிறது, அக்னியோ இறங்குகிறது, அக்னியோ இறங்குகிறது. வல்லமை, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும். அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அக்னியின் அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும். அநேகரை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் சொல்லுகிறார், என் வல்லமையினாலும் வரங்களினால் அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். வல்லமையின் வரங்களினால் வாலிபர்களை, வாலிப பெண் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். என் ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை வல்லமையின் வரங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் நீங்கள் கையை நீட்டினாலே வியாதிகள் மறையும். நீங்கள் கையை நீட்டினாலே பிசாசு அலறிக்கொண்டு ஓடும். உங்களை பார்க்கும் போதே பிசாசு நடுங்கும். வல்லமையின் அபிஷேகம் இறங்குகிறது. வரங்களினால் ஆண்டவர் நிரப்புகிறார். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாச வரம், வியாதியஸ்தரை குணமாக்குகிற வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற சக்தி, ஆவிகளை பகுத்தறிகிற வரம், தீர்க்க தரிசன வரம் உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை. anoint everybody Lord. எழுப்புங்க எலியாக்களை, எழுப்புங்க ஆண்டவரே. எலியாக்கள் எழும்பட்டும், தேசத்தை ஆயத்தப்படுத்தட்டும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும், எழுப்புதல் திட்டம் நிறைவேறட்டும். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாய் இப்பொழுது உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இப்பொழுதே அவைகள் விலகுவதாக, அவைகள் வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுதே விலகுவதாக. இயேசு, இயேசு, இயேசு
அந்த பெயரை சொல்லுங்க. இயேசு என்கிற பெயரை சொல்லுங்க. இயேசு என்கிற பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. இப்பொழுது 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 நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பில்லி சொன்னிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நீங்க சொல்லணும், இயேசுவே என்னை தொடும். இயேசுவின் நாமத்தில் கண்களிலே பார்வை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் செவிட்டு ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கண்களிலே தெளிவான பார்வை வருவதாக. குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். செவிட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மார்பில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக. கழுத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. தலையிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வயிற்றிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் கட்டிகள் மறைவதாக. டிபி கட்டிகளை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமம். ஆமென். எந்த காதுல பிரச்சனை? வலது காதுலங்க. என்ன செய்ய? காதுல ஒரு மாசமாவே ரொம்ப பிரச்சனையா இருந்துட்டு நானும் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணேன், சரியாகவே இல்லை. அடப்பா இருந்தது, வரும்போது ரொம்ப இறைச்சலா தான். காதுல இறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இறைச்சலா தெளிவா இந்த காது கேட்கல. இப்ப ஜெபம் பண்ணீங்களா? ஆமா, கர்த்தர் பெரிய சுகம் கொடுத்தார். இப்ப தெளிவா கேக்குது. தெளிவா கேக்குதுங்க. தெளிவா தெரியுது. தெளிவா கேக்குது. இந்த காது நல்லா கேட்கும். இந்த காதுல இறைச்சலா இருந்தது. அங்கதான் இருந்து இந்த காதை மூடுங்க. கேக்குதா? தெளிவா நல்லா கேக்குதுங்க சார். இப்ப இறைச்சல் இல்ல, தெளிவா கேக்குது. தெளிவா எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆமென். God bless you. God bless you. எந்த கண்ணுல கட்டி? 2 கண்ணுலயுமே 2 வருஷமா 22 தடவை கட்டி. அதாவது இந்த கண்மை போடுற இடம் மேல உள்ள மட்டுமே 22 தடவை வரும். அது இந்த சைடு ஃபுல்லா, எந்த சைடு வருதோ அந்த சைடு ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு வீங்கிரும். எல்லாரும் என்ன பார்த்து கேட்பாங்க, உனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. இன்னொன்னு கண்ணுல இருந்து சீல் வரும். அந்த கட்டில இருந்து சீல் வரும். எனக்கே என்ன பார்த்தா அருவருப்பா இருக்கும். நான் வால்பாறையில இருந்து வரேன், இதுக்காகவே வந்தேன். இங்க வரும்போது கூட சின்ன கட்டி இந்த ஓரமா இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாவே எனக்கு வலிதான். இங்க வந்த உடனே நான் பிரேயர் பண்ண. இன்னொன்னு இருந்தது, என்னோட காது ஒரு வருஷமா இந்த சைடு ஃபுல்லா இறைச்சல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி திரும்பினாவே என் காது எனக்கு கேட்காது, இறைச்சல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். இப்ப நீங்க ஜெபம் பண்ண சொல்லும்போது நான் கண்ணுலயும் காதுலயும் கை வச்சு ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த கட்டியும் இல்ல, காதும் எனக்கு நல்லா கேக்குதாங்க. Glory, hallelujah. பாருங்க, இயேசு எவ்வளவு அற்புதமானவர். எத்தனை வருஷமா கண்ணுல பிரச்சனை? கண்ணுல 2 வருஷம். 2 வருஷமா கண்ணுல பிரச்சனை. அவங்க சொன்னதுல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. காது 1 வருஷமா இறைச்சல் தெளிவா கேட்காது. 2 அற்புதம் ஆண்டவர் செய்தார். எலியாவின் தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்க பேர் என்ன? சாமுவேல். சாமுவேல். எந்த கண்ணுல பிரச்சனை? 2 கண்ணுலுமே. 2 கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குமா? ஆமாங்க ஐயா. ஒரு கண்ணுல கட்டி இருந்துச்சுங்க, இன்னொரு கண்ணுல உறுத்திட்டே இருக்கும். ஒரு கண்ணுல கட்டி இருந்தது, ஒரு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இது முழுந்த மாதிரி. ஆமாங்க. 2 வருஷமா? ஆமாங்க. இப்ப ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணங்க ஐயா. ஜெபிச்ச போது என்ன நடந்தது? ஜெபிச்ச பொழுது எனக்குள்ள ஏதோ என் மேல என் தலை மேல தொட்டமா இருந்ததுங்க. ஒரு கரம் தொட்டமா இருந்தது. அப்ப அந்த உறுத்தல், அந்த இரிட்டேஷன் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. ஒரு கரம் தொட்டதை உணர்ந்தீங்க. ஆமாங்க. யாரு தொட்டிருப்பான்னு நினைக்கீங்க? ஏசப்பா. ஏசு தொட்டாரு. இப்ப கண்ணு 2 சரியாயிட்டு. எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறார் பாருங்க. 2 கண்ணுமே சரியாயிட்டு. இயேசுடைய ஒரு தொடுதல், அவ்வளவுதான். அல்லேலூயா. கண்ணு இப்படியே ரவுண்டா தெரியுங்க. இங்க பார்த்தா கண்ணு திறந்தா ரவுண்ட் ரவுண்டா தெரியும். ரவுண்டா தெரியும். 5 வருஷமா? ஆமாங்க. தொலையா இருந்து வரவங்க தெரியாதுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வாளுங்க. எந்த ஊரு? பொள்ளாச்சிங்க. ஆச்சிபேட்டிங்க. பொள்ளாச்சி. இப்ப ஜெபம் பண்ணீங்களா? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணனுங்க. ஜெபிச்ச போது என்ன நடந்துச்சு? பழைய அனுச்சுங்க. இப்ப அந்த குத்தலால இல்லைங்க. இங்க நிக்கலையா குத்துச்சுங்க. சுருக்கு சுருக்குன்னு இப்படி மூணுனா குத்துச்சுங்க.
இப்ப எதுவும் இல்லைங்க. இப்ப தெளிவா தெரியுது. அந்த கண்ணுக்கு குத்தல் போயிட்டு ரவுண்ட் ரவுண்டா தெரியல, ரைட்டா பார்த்தா ரவுண்ட் ரவுண்டா இப்ப எல்லாம் தெளிவா தெரியுது. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ். 3 வருஷமா எந்த காதல? இந்த காதலிங்க இது ஓட்டை வந்துருக்குனாங்க. நானும் சர்ச்சு போயிட்டே இருக்கிறேங்கிட்ட ஒரு காத்து குணம் வந்துகிட்டு விளவே இல்லைங்க. அப்புறம் இப்ப வந்து ஒரு எனக்கு ஏதோ ஒண்ணு வந்து என் மேல இறங்கினா ஏதோ ஒரு வல்லமை இறங்கிச்சு, இந்த சத்தம் நின்று போயிட்டு 3 வருஷமா காதல் இந்த இறைச்சல் வரும்போது கூட இருந்தது. ஆண்டவுடைய வல்லமை இறங்கின உடனே மாறிச்சு. ஆமென், அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கழுத்துல ஒரு பெரிய கட்டி இருந்திருக்கிறது. கட்டி இருந்துச்சா உங்களுக்கு? நீங்க யாரு? அவங்க கூட வந்தாங்க. அவங்க கூட வந்தீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்தீங்க. ஒரே ஊரு. இதுல கட்டி இருந்துச்சா? வரும்போது இவ்வளவு பெரிய கட்டி தொங்கிட்டு இருந்தது. இப்ப ஜெபம் கழுத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வலது கையை வச்சு ஜெபம் பண்ணுச்சு. அப்பதான் அந்த கட்டி காணாம போயிடுச்சு. இயேசு எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு. உங்க பேர் என்ன? மரியான். இயேசு உங்களுக்கு 2 அற்புதம் செய்திருக்காரு. காதை குணமாக்கி கட்டியை மறைய பண்ணிட்டார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. 8 மாசமா கட்டி இருந்ததுங்க. 8 மாசமா? ஆமா. கை வச்சா தெரியுமா? ஆமா தெரியும். இப்ப ஜெபம் பண்ணீங்களா? இப்ப ஜெபம் பண்ணேங்க. என்னாச்சு? இப்ப கட்டி மறைஞ்சிருச்சு. உங்க பேர் என்ன? சிவபாரதி. சிவபாரதி. ஆமா. எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்க. இந்த சிவபார்வதி அம்மாவுடைய கழுத்துல இந்த கட்டியை இயேசு மறைய பண்ணிட்டார். கரந்தட்டு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஆமென். காட் பிளஸ் யூ. என் கடவுள் எனக்கு 2 அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இந்த 15 வருஷம் 20 வருஷமாக ஆஸ்மா பயங்கரமா இருக்கு. இங்க காலையில் வந்து என்னால பாடக்கூட முடியல. பாடும்போது ரொம்ப இழப்பு இருந்தது. இப்ப ஐயா சொன்னாங்க ஆஸ்மா இருக்கிறவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த ஆஸ்மா எங்க போச்சுன்னு நல்லா கை தட்டி ஆண்டவர் எனக்கு நல்ல அற்புதம் கொடுத்தாரு. இப்ப அந்த வியாதி இருந்ததே இல்ல தெரியல. 15 வருஷம் அந்த ஆஸ்மா வியாதியை மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல கட்டி இருந்தது இந்த இடத்துல காட்டுட்டு போங்காட்டி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நானும் நைட்டு பகலெல்லாம் பிரேயர் பண்ண, ஆண்டவரே இந்த கட்டி எப்படியாவது மறைஞ்சு போகணும் அப்படின்னு. இப்ப நீங்க சொல்லும் போது இந்த இடத்துல நான் வச்சு ஜெபம் பண்ணும்போது கட்டி எங்க போச்சுன்னு கடவுள் ஆபரேஷன் பண்ணிட்டார். ஏசப்பா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், சரியாயிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. 30 வருஷமா அந்த மார்பில் எனக்கு கட்டி வரும், புண்ணாகும், கட்டியா இருக்கும், புண்ணாகும். எத்தனை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். கடவுள் பாதத்திலே ரொம்ப நாள் இருந்திருக்கேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வந்து அந்த ஆலயத்துல உட்கார்ந்துதான் அக்னி அபிஷேகம் நீ அப்படியே நிரப்பிச்சு ஆண்டவர். இப்போ நான் பார்த்தேன் எனக்கு எதுவுமே இல்ல. அக்னி இறங்கிச்சு, கட்டி இல்ல. கட்டி இல்ல. அபிஷேகம் எங்கோ அங்க விடுதலை. ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை. ஆவியானவர் இறங்கினால் கட்டி மறைஞ்சிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. 10 வருஷமா இருந்ததுங்க. அதனால ஆஸ்பத்திரி 2 ஆஸ்பத்திரிக்கு போனேன். அதனால அது கொழுப்பு சத்துமா அது ஒண்ணும் இல்ல, பாதிப்பு இல்ல அப்படின்ட்டாங்க. ஆனா நான் விட்டுட்டுங்க. ஆனா இப்ப ஆண்டவரோட சித்தத்துல நான் வச்சு ஜாம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு ஒளியாக என் மேல இறங்கிச்சு. ஆமாங்க. ஆனா இப்ப எதுவுமே இல்லைங்க. இந்த கட்டி இல்ல, மறைஞ்சிட்டு. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பேர் சுமதி. 25 வருஷமா எனக்கு இந்த காதுக்குள்ள ஒரே முறைச்சல். ஆனா சரியா காது கேட்காது. யாராவது ஏதாச்சும் பேசுனா நான் காது இப்படி வச்சுட்டு நான் கேட்பேன், இல்லைன்னா உன்னிப்பா கேட்பேன். ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த காதுல வச்சு நான் ஜெபம் பண்ணினேன். காது நல்லா இறைச்சல் இல்ல, எனக்கு காது தெளிவா கேக்குது. 25 வருஷம் வியாதியை மாத்திட்டார். ஆமென். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் விஜய். பழனில வரோம். பழனில இருந்து வருவீங்க. என்ன பிரச்சனை? நெஞ்சில சளி இருந்துச்சு, அடிக்கடி காது அடிக்கும். காது அடைச்சுக்கிடும். ஆமா, அந்த சளி. ஆமா. சரி. இப்ப காதுலயும் நெஞ்சில கை தொட்டு பண்ணேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. ஆமா. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இயேசு தொட்டு குணமாக்கிட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எரிச்சலா இருக்குங்க சார். மில்லு ஓடும், செல்லியும் டாட்டா கத்தும். மில்லு ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும். ஆமாங்க சார். எப்படிங்க மில்லு ஓடுற மாதிரி காதுக்குள்ள சத்தம் கேட்டா எப்படி வாழ்றது? கண்ணு 2 கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நெருப்பாட்டம் ஆடிட்டு இருந்துச்சு. இப்ப இல்லைங்க சார். இப்ப அந்த காதுல பிரச்சனை இல்ல, சத்தம் இல்ல. இல்லைங்க சார். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.